எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். இன்றைக்கி இந்த போதனையை முடிக்க போகிறோம். ஆகவே கடைசியாக ஒரு தடவை இந்த முழு பகுதியும் வாசித்துட்டு இன்றைக்கு ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை பற்றி ஒரே மாம்சம் என்கிறத பற்றி நான் பேச இருக்கிறேன். 18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இந்த முழு பகுதியும் நான் வாசிப்போம். இதை தான் இத்தனை வாரமாக பார்த்துட்டு வரோம். இது 25வது வாரமாக இந்த போதனையை இன்றைக்கு கொடுக்கிறேன். இன்றைக்கு இதை முடிப்போம். 18ஆம் வசனத்தில், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து சங்கீதங்கள்னாலும் கீர்த்தனைகள்னாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடைய ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தாப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். இதில் 31ஆம் வசனம் ரொம்ப ஒரு திறவுகோல் மாதிரி இருக்கிற ஒரு வசனம். இது நிமித்தம் மனுஷன் தன் தாப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான். அவள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று தேவன் ஆதாமுக்காக ஏவாளை உண்டாக்கி அவனத்தில் கொண்டு போய் கொடுத்த போது சொன்ன அந்த வார்த்தைகளை பவுல் இங்கே குறிப்பிட்டு கிறிஸ்தவ திருமணத்தை குறித்து போதிக்கும் போது அதை இங்கே குறிப்பிடுகிறார். அந்த வசனத்தில் பல வாரங்கள் பேசினேன். ஏனென்றால் அது ரொம்ப விஷயங்கள் அடங்கிய ஒரு பகுதி, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா அங்கே சொன்னதை இயேசுவும் சொல்கிறாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 6-9 வசனத்தில் திருமண வாழ்க்கையை குறித்து கேள்விகள் கேட்கப்பட்ட போது பதிலளிக்கும்போது அங்கே போயிட்டார். அங்கே என்ன நடந்ததுன்னு போயிட்டாராம். போயிட்டு அதை அப்படியே கோட் பண்ணுறாரு. கோட் பண்ணி அதிலிருந்து தன்னுடைய பதிலை அங்கே அவர்களுக்கு கொடுப்பதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்தவ திருமணத்தை குறித்து போதிக்கும்போது அதை இங்கேயும் கொண்டு வந்து இந்த புதிய ஏற்பாட்டிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு திருமண வாழ்க்கையை குறித்த முக்கியமான ஒரு வேத பகுதி. இது நீண்ட வேத பகுதி. அதிலே அந்த வசனத்தை இங்கே குறிப்பிட்டு காண்பிக்கிறார். இதில் மனுஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கலையே, அந்த ஒரே மாம்சம் என்கிறதை பற்றி இன்றைக்கு நான் விளக்கி சொல்ல இருக்கிறேன். இந்த ஒரே மாம்சம் என்கிற வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை. அந்த ஸ்ட்ராங்கான வார்த்தை எதை குறிக்குது? திருமண உறவிலே அல்லது திருமண உறவின் மூலமாக ஒரு ஆழமான ஒரு ஒற்றுமை திருமணத்திலே இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள உள்ளே உண்டாகிறது என்பதை குறிக்கிறது. ஒரு டீப் யூனிட்டி, டீப் ஒன்னஸ், ஒரு ஆழமான ஒற்றுமை இருவருக்கும் உண்டாகிறது என்பதை இந்த ஒரே மாம்சம் என்கிற வார்த்தை இங்கே குறிக்கிறது. 2 பேர், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமண உறவுக்குள்ளே அவர்கள் நுழையும் போது எப்படிப்பட்ட உறவு அங்கே உண்டாக முடியும் என்பதை இந்த வார்த்தைகளை கொண்டு இங்கே வர்ணிக்கிறார்கள். ஒரே மாம்சம் என்கிற வார்த்தை அதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை. மாம்சம் என்று சொல்லும்போது அது வெறும்
நம்முடைய இந்த சரீரத்தை, இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த மாம்சம் எலும்பு இதை குறிக்கிறது இல்லை. அது ஒரே மாம்சம் என்கிறது ஒரே நபர் என்பது போல் அந்த அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லப்படுகிறது. யோவேல் தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறார் இல்லையா, மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னதை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. யோவேலில் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன்னு சொன்னால் என்ன அர்த்தத்தில் சொன்னார்? மாம்ச சரீரத்தின் மேலே ஊற்றுவேன்னாரா? இல்லை, ஜனங்கள் மேலே ஊற்றுவேன்றது தான், பீப்புளை தான் அங்கே குறிப்பிடுது, ஜனங்களை தான் அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்போ ஒரே மாம்சம் என்கிறது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு மனிதனாக உருவாவார்கள் என்று அந்த விதத்தில் தான் அங்கே அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரே மாம்சம் என்று சொன்னால் இந்த திருமணத்தில் ஈடுபடுகிற இந்த ரெண்டு பேரும் இனி இருவராய் இராமல் மூன்றாவது ஒரு ஆளாக உருவாகிறார்கள். அதான் இயேசு அதை கோட் பண்ணும்போது மார்க் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது அவளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அப்படின்னு அதை சொல்கிறாரு. அது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே வருது. அப்புறம் 2ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டு சொல்கிறாரு, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான், அவள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு காமெண்ட் அப்புறம் சொல்கிறாரு. இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. அப்போ ரெண்டு பேர் திருமணத்தில் ஈடுபடுறார்கள். அவர்கள் ரெண்டு பேர் திருமணத்தில் ஈடுபடுறது மூலமாக இன்னொரு ஆள் போல உருவாகிறார்கள். ஒரு தேர்ட் என்டிட்டி, மூன்றாவது ஒரு வேற ஒரு ஆள் மாதிரி அவர்கள் உருவாகிறார்கள். இது எப்படின்னா, கெமிக்கல்ஸ், ரெண்டு கெமிக்கல்ஸ் ஒன்று மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த கெமிக்கல்ஸ் ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது, ஒன்றோடு ஒன்று கலக்கும்போது அதில் மாலிக்யூலர் சேஞ்சஸ் உண்டாகுது இல்லையா, அடிப்படையில் ஒரு மாற்றம் உண்டாகிறது கலக்கிறதுனால. அப்படி உண்டாகி மூன்றாவது இன்னொரு விதமான ஒரு கெமிக்கல் அங்கே உருவாகுது. ரெண்டு கெமிக்கல் கலந்தீங்க, அதன் மூலமாக மூன்றாவது இன்னொரு விதமான ஒரு கெமிக்கல் உருவாகிறது. அப்போ அதே மாதிரி தான் இந்த திருமண வாழ்க்கையிலையும் ஒரு கணவனும் மனைவியும் திருமண வாழ்க்கையில் இணைகிற போது வாக்குறுதி கொடுத்து தேவனுக்கு முன்பாக, சட்டத்துக்கு முன்பாக, மனுஷருக்கு முன்பாக அவர்கள் அதில் நுழையும் போது அவர்கள் ரெண்டு பேரும் இப்போது திருமணம் என்கிற அந்த உடன்படிக்கைகள் நுழைந்தபடினால ரெண்டு கெமிக்கல்ஸ் கலந்து ஒரு மாலிக்யூலர் சேஞ்சே உண்டாகிறது போல், ஸ்ட்ரக்சர்லேயே ஒரு சேஞ்ச் உண்டாகிறது போல், அடிப்படையாக அதனுடைய அமைப்பிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது போல் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு மூன்றாவது ஒரு கெமிக்கல், ரெண்டு கெமிக்கல் மூலமாக மூணாவது வேற ஒரு கெமிக்கல் உண்டாகுது பாருங்கள், அது மாதிரி உண்டாகிறார்கள் என்கிற விதத்தில் தான் நீங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ திருமணம் என்கிற இந்த உறவின் மூலமாக ரெண்டு பேர் ஒன்று சேரும்போது ஒரு ஆழமான, ஒரு அற்புதமான ஒரு இணைப்பும் ஒரு ஒற்றுமையும் அங்கே உண்டாகிறது. இந்த நவநாகரிக உலகத்தில் இதை அப்படி பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா திருமண உறவை, திருமணம் அது ஒரு உடன்படிக்கை, அதில் நம்ம வாக்குறுதிகள் கொடுக்குறோம், அதில் காப்பாற்றணும், அதில் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதே இன்றைக்கு நிறைய பேருக்கு அது பிடிக்கிறது இல்லை. ஏன்னா மாடர்ன் உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, எதுக்கு திருமணம் பண்ணுறது, திருமணம்ங்கிறது தலைவலி, அதில் ஒருத்தரை அடிமைப்படுத்துறது, அப்ரெஸ் பண்ணுறது, கீழ்ப்படுத்துகிறது, இதுதான் நடக்குது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நல்லா வச்சுக்கிறது இல்லை, ஒருத்தரை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுறது இல்லை. ஆகவே ஆனால் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியாது, நமக்கு சில தேவைகள்லாம் இருக்குது சரீர பிரகாரமாக, இதெல்லாம் சந்திக்கப்பட வேணும். அதனால் கொடுத்தன நடத்து, யாராவது ஒரு ஆணோடு பெண்ணோடு கொடுத்தன நடத்தும்போது அந்த தேவைகள்லாம் சந்திக்கப்படுது. ஆனால் எந்த விதமான ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் வச்சுக்க, உன்னுடைய அக்கௌண்ட்டை தனியாக வச்சுக்கோ, பணத்தை தனியாக வச்சுக்கோ, சொத்தை தனியாக வச்சுக்கோ, உன்னுடைய மற்ற எல்லாத்தையும் தனியாக வச்சுக்கோ. ஏனென்றால் ஒரு வேளை அது சரிப்பட்டு வரலைன்னா, அந்த உறவு சரிப்பட்டு வரலைன்னா, உனக்குன்னு பணம் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது, நீ எப்போவுமே அதுக்கு திரும்பிடலாம் பேசாமல் அப்படிங்கிறாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, நம்ம கை கால் எல்லாம் இருக்குது இல்லையா, சரீரம் அவயவங்கள்லாம் ஆர்கானிக்காக, இது 5 விரலை கொண்டு யாரோ இந்த கையோட ஒட்ட வச்சு அப்படியே 5 விரல் நமக்கு வரல, ஆர்கானிக்காக அப்படியே உண்டானது இல்லையா. அப்போ
இந்த கால் வந்து நமக்குன்னு ஒரு தனி பிளட் சப்ளை சிஸ்டம் உருவாக்கிக்குவோம், நர்வஸ் சிஸ்டம் உருவாக்கிக்குவோம். ஏன்னா இந்த கை சொல்ல முடியாது, திடீர்னு அதில் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆகி அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டால் கஷ்டமாச்சே. அதனால் நம்ம தனியாக நமக்குன்னு ஒரு பிளட் சப்ளை சிஸ்டமும் நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் உருவாக்கிக்கோன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் பாருங்கள். நடக்கிற காரியமாக இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று அப்படியே சேர்ந்து வளர்ந்து அப்படியே வருது பாருங்கள். எதுவும் ஒன்று ஒட்ட வைக்கல. இது வந்து அப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. எல்லாம் சேர்ந்து வருகிற ஒரு காரியம். அது அப்படி தான் இயங்க முடியும், அப்படி தான் இருக்க முடியும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த நவநாகரிக உலகத்தில் ப்ரீ நப்சியல் அக்ரிமெண்ட்லாம் போடுறாங்க. இப்போலாம் கொஞ்சம் பணக்காரர்கள்லாம் வந்து திருமணம் செய்துக்கிறதுக்கு முன்னாடியே எங்கே யாராவது வந்து திருமணம்லாம் செஞ்சுக்கிட்டு, வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா திருமணம் செஞ்சிட்டிங்கன்னா போச்சு, அவ்வளோதான். அப்புறம் டிவோர்ஸ் ஆச்சுன்னா பாதிக்கு மேலே மனைவிக்கு தர வேண்டியதாக போயிடும். அதனால் கொஞ்சம் பணக்காரராக இருக்கிற ஆளுங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி, ரொம்ப பணக்காரங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி திருமணத்துக்கு முன்னால் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அதாவது டிவோர்ஸ் ஆச்சுன்னா உனக்கு இவ்வளோ தந்துடுறேன், அவ்வளோதான் தர முடியும், அதுக்கு மேலே எனக்கு எத்தனை 1000 கோடி இருந்தாலும் உனக்கு இந்த 100 கோடி தான் தர முடியும், அதுக்கு மேலே தர முடியாதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதில் நுழையிறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னா, இந்த கால் வந்து கையை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட். அப்போ சரீரம் இருக்கவே முடியாது. ஏன்னா சரீரம் அப்படி இயங்க முடியாது, இருக்க முடியாது. சரீரம் வந்து ஒரு ஆர்கானிக் யூனிட்டி உள்ளது. சரீரம் ஆர்கானிக்கலினா இயற்கையாகவே இணைக்கப்பட்ட பகுதிகளை உடையது. இதை வந்து இஷ்டத்துக்கு நம்ம ஒட்ட வச்சு பிரித்து அதெல்லாம் பண்ண முடியாது. சரி, இந்த ஆழமான ஒற்றுமை எப்படி உருவாகிறது என்று சொன்னால், இங்கே வேத வசனம் சொல்லுது 28ஆம் வசனத்தில், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுது, புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான், தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. இதை பற்றிலாம் கொஞ்சம் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டேன். பட் ஆனால் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஒரு சில தெளிவுகளை உண்டு பண்ண விரும்புகிறேன். எப்படி இந்த ஆழ்ந்த ஒற்றுமை இந்த இருவருக்கிடையே உண்டாகி அவர் ஒரே மாம்சமாகிறார்கள்னு சொன்னால், எப்படி நாம் வந்து நம்முடைய சரீரத்தை கவனிக்கிறோமோ அப்படி நம்முடைய வாழ்க்கை துணையை நாம் நடத்த ஆரம்பிக்கிறோம். நம்முடைய சரீரமும் நாமும் ஒன்று தான். நான் வேறு, சரீரம் வேறு கிடையாது. சரீரம் எதுவோ அதுதான் நான், இல்லையா? இருந்தாலும் நம்முடைய சரீரத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். சரீரத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், சரீரத்தை பற்றி நினைக்கிறோம், சரீரத்துக்கு சில காரியங்களை செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், இல்லையா? சரீரம் நானும் ஒன்று தான். ஆனால் சரீரத்தை பற்றி நினைக்கிறோம், பேசுகிறோம், அதுக்கு சில காரியங்களை செய்கிறோம். சரீரமும் நாமும் ஒரே ஆள் தான், இல்லையா? வேறு வேறு கிடையாது. என்னுடைய நான் இருப்பதின் ஒரு பகுதி இந்த சரீரமாய் இருக்கிறது. அப்போ இந்த சரீரத்துக்கு நான் சில காரியங்களை செய்கிறேன், இதை பற்றி யோசிக்கிறேன், இதை பற்றி பேசுகிறேன், இது பண்ணுறேன். அப்போ அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள். உங்கள் சரீரத்துக்கு என்ன செய்வீங்களோ, உங்கள் சரீரத்தை பற்றி எப்படி யோசிக்கிறீங்களோ, இந்த சரீரத்துக்கு என்னவெல்லாம் செய்கிறீங்களோ அதைத்தான் நீங்கள் ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுது. அதன் மூலமாக தான் இந்த ஒரே மாம்சம் என்கிற இந்த ஆழ்ந்த ஒற்றுமை உருவாகிறது என்று வேதம் இங்கே போதிக்கிறது. சரி, 3 காரியங்களை நிச்சயமாக செய்யணும் இந்த ஆழ்ந்த ஒற்றுமை உருவாக வேணும்னா. இந்த 3 காரியங்களை செய்யலைன்னா அந்த ஒற்றுமை உருவாகவே முடியாது. திருமணம்ங்கிறது ஒரு பிஸ்னஸ் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான் ஆகிடும். ஒரே மாம்சம் என்று சொல்லுகிற இந்த பிப்ளிக்கல் கிறிஸ்டியன் மேரேஜாக, கிறிஸ்தவ திருமணமாக அது ஒரே மாம்சம் என்கிற ரீதியில் ஒரு திருமண வாழ்க்கை உருவாக வேண்டும் என்றால் 3 காரியங்களை நிச்சயமாக செய்யணும். அது ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இதே 3 காரியத்தை தான் செய்யலைன்னா அது ஒன்றுபடவே முடியாது, ஒரே மாம்சமாக ஆகவே முடியாது. முதல் காரியம் என்னென்னா, ஏற்கனவே 2-3 வாரம் போதிச்சேன், இல்லையா? அது போதிச்சிட்டா தான் இது சொல்ல முடியும், இல்லைனா அது முடியாது. போதிச்சதை கவனிச்சிங்க. அப்போ முதல் காரியம் என்ன செய்யணும்? உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்களுடைய குறைகளை சுற்றி காட்டி அதை கையாளுவதற்கான அதிகாரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அந்த உரிமையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கலைன்னா ஒரே மாம்சம் ஆக முடியாது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, கணவன் மனைவிக்கும், மனைவி புருஷனுக்கும் உங்களுடைய குறைகளை பற்றி உங்களுக்கு சுட்டி காட்டி உங்களிடத்தில் பேசி அவைகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கக்கூடிய
ஒரு உரிமையும் அதிகாரத்தையும் நீங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக வழங்க வேண்டும். அப்படின்னா இங்கே சொல்லியிருக்கு இல்லையா, எப்படி என்ன பண்ணுறோம் நம்ம? கிறிஸ்து சபையில் எப்படி அன்பு கூர்ந்தார், 25ஆம் வசனம் கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார்னு சொல்லிட்டு 26, 27 எப்படி சொல்லுது? தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி கரை இதரை முதலானவை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக அப்படி செய்தார்லாம் சொல்லியிருக்கு இல்லையா. அப்போ வாழ்க்கை துணைக்கு நாம் அதிகாரத்தையும் உரிமையும் வழங்குகிறோன்னா, நம்முடைய குறைகளை சுட்டி காட்டி அதை கையாளுவதற்கு உரிமையை வழங்குகிறோம்னா என்ன சொல்கிறோம்? நம்முடைய அசுத்தங்களை, நம்மிடத்தில் இருக்கிற தவறுகளை, கோளாறுகளை, நம்மிடத்தில் இருக்கிற கரை இதரை போன்ற காரியங்களை எல்லாம் சுட்டி காட்டி, நம்ம வீட்டில் சுட்டி காட்டுறாங்க இல்லையா, கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும். மனைவி சொல்லுவாங்க, என்ன தலை எப்படி இருக்குது, ஒழுங்காக செய்வுங்க அப்படிம்பாங்க. என்ன சட்டை எப்படி இருக்குது, கொடுங்க அயர்ன் பண்ணி போடுங்க அப்படிம்பாங்க. இல்லைன்னா மூக்கில் நம்ம முடி நீட்டிகிட்டு இருக்குது, அதை வெட்டுங்கன்னு இருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் ஆழமாக போக விரும்பலை நான். இதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்குன்னு கேட்காதீங்க. சொல்கிறாங்களா இல்லையா? எதுக்கு சொல்கிறாங்க? உங்களை ஏதாவது இன்சல்ட் பண்ணணுன்னா சொல்கிறாங்க. உங்களை கழுத்தை இருக்கணும், இவர் வந்து இப்போ அசிங்கமான ஆள் அப்படின்னு சொல்லி காட்டணும், அதுக்கு நான் சொல்கிறாங்க கிடையாது. அவங்க புருஷனாச்சே, நீங்கள் அவங்களுக்கு எதுக்கு சொல்கிறீங்க? உங்கள் மனைவியாச்சே, வெளியே போந்து 4 பேர் பார்ப்பாங்க, பார்க்கும்போது நல்லா இருக்கணும், இது எதுவும் அழுக்கு இருக்கக்கூடாது, அசிங்கம் இருக்கக்கூடாது, பார்க்குறதுக்கு கேவலமாக அதுவும் தெரியக்கூடாது. தெரிஞ்சால் அது உங்களை பாதிக்குது, உங்களுக்கு அது கேவலமாக இருக்கிறது, அசிங்கமாக இருக்குது. அதனால தானே சொல்கிறாங்க. அப்படி அதை சொல்கிறக்கூடிய உரிமை இருக்குதா இல்லையா? அவங்களுக்கு உரிமை இருக்குது இல்லையா? அதுக்குரிய அதிகாரத்தை நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா? உங்களுடைய சரீரத்தை நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்களோ, உங்கள் சரீரத்தை எப்படியெல்லாம் நீங்கள் சரிப்படுத்தி எல்லாம் பண்ணுறீங்களோ, அதே போல் ஒருவருக்கொருவர் நீங்கள் செய்யணும். உங்கள் சரீரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சரீரத்தை கழுவுறீங்க, சுத்திகரிக்கிறீங்க. உங்கள் சரீரத்தை கொஞ்சம் வெயிட் ஆயிடுச்சுன்னா எப்படியாவது ட்ரிம் பண்ணணுன்னு பார்க்குறீங்க, சாப்பிட்றத குறைக்கிறீங்க, இல்லை சரியான விதத்தில் சாப்பிட்றீங்க, இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு பல விதமான கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர்றீங்க. அது மட்டும் இல்லை, துணி வாங்கும்போது யோசித்து வாங்குறீங்க. வெயிட்டு ஜாஸ்தி ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் போடுறீங்க. ஏன் கருப்பு கலர் போடுறீங்க? வெயிட்டு கொஞ்சம் தெரியக்கூடாதுன்னு. பெரிய பெரிய கட்டம் கட்டமாக போட்டால், பெருசு பெருசாக போட்டால் இன்னும் பெருசாக தெரியும். அதனால் ரொம்ப சின்ன சின்ன கட்டமாக பார்த்து போடுறீங்க. இதெல்லாம் பார்த்து யோசித்து போடுறீங்க இல்லையா? எதுக்கு? உங்கள் சரீரத்துக்கு. உங்கள் சரீரத்தை கொஞ்சம் நல்லா டீசெண்டாக ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டே ஜிம்முக்கும் போயிட்டு வர்றீங்க. அங்கே போய் நடந்து கிடந்து வெயிட்டை குறைக்கிற முயற்சியிலும் இருக்கிறீங்க. அந்த குறைக்கிற வரைக்கும் இந்த வெயிட்டை காட்டக்கூடாது. காட்டாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறது, உடம்பு நல்லா இருக்க பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறது, அதையெல்லாமும் பண்ணுறீங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது அவர்களுக்கு நீங்கள் இப்போ உங்கள் சரீரத்துக்கு என்னெல்லாம் பண்ணுறீங்க? உங்கள் சரீரத்தை நல்லா வச்சுக்கிட்டு அதை நல்லா காட்டுறதுக்கு அதை எப்படி சுத்திகரித்து, அதுக்கு எப்படி உடுத்தி, அதை எப்படி எல்லாம் ஜோடித்து எல்லாம் பண்ணுறீங்க. அதையே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை பண்ணக்கூடிய உரிமையை அவர்களுக்கு நீங்கள் தர வேண்டும். உங்களுடைய குறைகள், குற்றங்கள், தவறுகள் எல்லாத்தையும் சுட்டி காண்பிக்கிறது மட்டும் இல்லை, அதை கையாண்டு அதை சரி செய்வதற்கான அதிகாரத்தை நீங்கள் அவர்களுக்கு தர வேண்டும். அப்போ அது தரமாட்டேன்னு சொன்னால் இப்போ ரொம்ப டச்சியாக இருப்பாங்க சிலர். அதை பற்றி நீ பேசாத, யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. இதை பற்றி பேசுகிறதுக்கு எவருக்கும் அதிகாரம் கிடையாது. வெயிட்டு ஜாஸ்தி ஏறி போச்சியா, இதை எதாவது பண்ணோன்னா அதை பற்றிலாம் பேசக்கூடாது. யாருக்கும் அதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அது ஏன் இஷ்டம், எப்படியோ அப்படின்னா அது எப்படி அது அப்படி சொன்னீங்கன்னா அங்கே ஒரே மாம்சமாகிறது முடியவே முடியாது. சிலர் அப்படி சொல்கிறாங்க, உனக்கு என்ன அதிகாரம் கிடையாது, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், ஏன் இதில் நீ தலையிடாத அப்படின்னா ஒரே மாம்சமாக கூடிய அந்த பொட்டென்ஷியல், அந்த சாத்தியம் இருக்காது. மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியமும் இருக்காது. எதெல்லாம் திருத்தப்பட வேணுமோ அதெல்லாம் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே இருக்காது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல் புருஷன் மனைவியை எப்படி இன்னும் பரிசுத்தமாக்குறான், சுத்தமாக்குறான், அந்த மாதிரி
ஒரு பரிசுத்தத்துக்குள்ளே போய் இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் பூரணமாக, இன்னும் ஒரு அந்த மீட்பின் அடையாளங்களை உடையவர்களாக மாற முடியாது. மகிமையுள்ள ஒரு மனுஷியாக மாற முடியாது. ஏன்னா அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு உதவிக்கு ஒரு ஆளை கொடுத்துருக்காரு கடவுள். அதை செய்கிறதற்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதை செய்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தால் நீங்கள் அதுக்கான உரிமையை வழங்கலைன்னா, அதுக்கான அதிகாரத்தை வழங்கலைன்னா செய்யவே முடியாது. ஒரே மாம்சமாக முடியாது, வளர முடியாது, மாற முடியாது. எப்படி நாம் இருக்க வேணுமோ அப்படி இருப்பதற்காக, நம்ம மாற்றுவதற்காகவே திருமண உறவு அமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன். நம்ம எதுக்கு ஒன்றா கொண்டாடுறாரு? 2 பேரும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறோம், ஒன்றா சேர்ந்து ஜாலியாக வாழுங்க நான் கொண்டாந்து கிடையாது. 2 பேரும் திருந்த வேண்டிய காரியம் நிறையா இருக்குது. வந்து அதை திருத்தி, அதான் ஜெம் டம்ளர்லாம் சொன்னோம் இல்லையா, வந்து இங்கே ஏற்படுகிற இந்த உரசல் மூலமாக திருந்தி ரொம்ப பாலிஷ்டாகி அருமையாக நீங்கள் வெளியே வர வேணும்னு சொல்லி தான் திருமண வாழ்க்கை ஏற்பட்டிருக்குது. அப்போ அதை அலோவ் பண்ண மாட்டேன், நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நீ அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா, அப்போ மாற்றத்துக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது, வளருவதற்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. நாம் எப்படி இருக்க வேணுமோ அப்படி மாறி உருவாகி வருவதற்கு, ஒரு நல்ல பாசிட்டிவ் மாற்றம் ஏற்படுறதுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. முதல் காரியம் என்ன? உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்களுடைய குறைகளை, உங்கள் தவறுகளை, உங்கள் பிழைகளை சுட்டி காண்பித்து அதை கையாண்டு அதை சரி செய்து முன்னேறி போவதற்கு உங்களுக்கு உதவுறதுக்கான அதிகாரத்தை நீங்கள் வழங்க வேண்டும். இருக்கிறீங்களா? எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இது வேறு, இது திருமணம்னாலே பெரிய தொல்லை போல் இருக்குது. இது நம்ம குறை குற்றங்களெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க போல் இருக்குது. சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னா உங்களை மட்டம் தட்டுறதுக்காக அல்ல, உங்களை இன்னும் சிறப்பானவர்களாக மாற்றுவதற்காக கடவுள் ஏற்படுத்தின ஒரு ஏற்பாடு திருமணம். சரி, 2வது, உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற இந்த ஆற்றலை பயன்படுத்தி, அதாவது திருமண வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை துணையாக நீங்கள் போகிறீங்க, கணவனாகவும் மனைவியாக போகிறீங்க. அங்கே கர்த்தர் அதில் வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்துருக்காரு. என்ன ஆற்றல்? அவர்கள் ஏற்கனவே தங்களை குறித்த ஒரு மதிப்பீடோடு வர்றாங்க. அதை பற்றி பேசணும் விவரமாக இல்லையா? ஒரு மதிப்பீடோடு வர்றாங்க. அது நிறைய நேரத்தில் பல தவறான காரியங்களால் அது நிறைந்திருக்கிறது. தங்களை குறித்த ஒரு நல்ல மதிப்பீடு அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் பலரும் சொன்னதை வச்சு அவர்களுக்கான ஒரு மதிப்பீடை உருவாக்கி கொண்டு அதை எடுத்துகிட்டு தான் வர்றாங்க, அந்த லோடோடு தான் வர்றாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாழ்க்கை துணையாக போகும்போது அதை அப்படியே ரீப்ரோக்ராம் பண்ணி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அபார வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆற்றல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வாழ்க்கை துணையாக நீங்கள் போகும்போது அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய திருமணங்கள் ஏன் தோல்வி அடைகிறது என்றால், இந்த ஆற்றலை தவறாக பயன்படுத்துவதனால தான் திருமணம் தோல்வி அடைகிறது. நிறைய நேரத்தில் திருமணம் ஆகும்போது எப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் பாருங்கள். ஒரு ஆள் ஒரு மாதிரி இருக்கிறாரு. ஏன் அப்படி இருக்கிறாருன்னா, அவர் தன்னை குறித்து சில விதமாக எண்ணுகிறார். அது எங்கேருந்து வந்தது? தன்னுடைய பெற்றோர், கூட பிறந்தவங்க, வாத்தியார்கள், நண்பர்கள், இவங்கெல்லாம் சொல்லி 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 சிலது நல்லது சொன்னாங்க, சிலது கெட்டதுன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், கெட்டது தான் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருது. அதுவும் இவங்க எதையெல்லாம் இவங்களே சொன்னாங்களோ தங்களை பற்றி, நான் ஒரு முட்டாள், நான் மடையன், நான் உனக்கு உதவாதவன், இப்படிலாம் சில நேரத்தில் சொல்கிறாங்களே ஜனங்க. இவங்க தங்களை பற்றி என்னெல்லாம் சொன்னாலும் அதுதான் ரொம்ப ஆழமாக பதியும் அவங்களுக்குள்ள. அதுதான் தங்களை குறித்த ஒரு அபிப்பிராயத்தை அவர்களுக்கு உண்டாக்குகிறது, தங்களை குறித்த ஒரு செல்ஃப் இமேஜ் அவர்களுக்கு உண்டாக்குகிறது. அதையெல்லாம் சுமந்து கொண்டு தான் வர்றாங்க. ஆனால் வாழ்க்கை துணையாக ஒருவர் வந்து கிடைக்கும்போது அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு அபார சக்தி பாருங்கள். ஒரு வார்த்தையில் ஒரு சில லைனை பேசுகிறதுனால கொஞ்ச நாளில் அந்த மனுஷனுடைய முழு எண்ணத்தையும், தன்னை குறித்து அவன் வைத்திருக்கிற அந்த மதிப்பீட்டை முற்றிலுமாய் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அபார ஆற்றல் அவளுக்கு இருக்கிறது. ஒரே லைன், உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி, நான் சொல்கிறேன் நீ பிரமாதமான ஆள் அப்படின்னு மனைவி சொன்னான்னா என்ன ஆகுன்றீங்க? புருஷனுக்கு அவ்வளவு பேர் சொன்னதும் எரேஸ் ஆகிடும். அவ்வளோ பேர் சொன்னதும் பெருசாக தெரியாது, இவ சொன்னது தான் பெருசாக தெரியும். அது ஏன்னு உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா வாழ்க்கையில் இந்த உலக உறவுகளில் ரொம்ப முக்கியமான ஆள் யார்? மனைவி. அப்பா அம்மாவை காட்டிலும் முக்கியமானவள். அதனால தான் அப்பா அம்மா சொன்னது கூட
இங்கே பார்த்தியா, சில நேரத்தில் வீட்டில் அப்பா அம்மா கூட வேணும்னு செய்கிறதில்ல, அவங்க கோபத்தில் சில நேரத்தில் திட்டும்போது பல காரியங்களை சொல்லிடுறாங்க. நம்மளை பற்றி ஒரு நெகட்டிவாக சில காரியங்களை சொல்லிடுறாங்க. சில நேரத்தில் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. சில பெற்றோர் கொஞ்சம் அறிவு இல்லாமல் ஒரு பிள்ளைகிட்ட எப்படி பேசணுங்கிற ஒரு இது தெரியாமல் திரும்ப திரும்ப ரொம்ப இன்சல்ட்டிங்காக அந்த பிள்ளையை புண்படுத்தக்கூடிய வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிடுறாங்க பெற்றோர்கள் கூட. சில நேரத்தில் அப்படி உள்ளம் காயப்பட்டு பாதிக்கப்பட்டு அந்த பிள்ளை திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழையும் போது அதை சுமந்துக்கிட்டு நுழையுது. சில நேரத்தில் வாத்தியாருங்க அப்படி பண்ணிடுறாங்க, நண்பர்கள் அப்படி பண்ணிடுறாங்க. நண்பர்கள் நிறைய பண்ணுவாங்க. ஒருத்தனை கலாட பண்ணுறது, கேலி பண்ணுறது, பரியாசம் பண்ணுறது, குத்தி காட்டுறது, அவனுடைய தோற்றத்தை பற்றி கேலி பரியாசம், குள்ளம் நெட்டை கருப்பு சிவப்பு இதெல்லாம் வச்சு பேசுகிறது. இப்படி பேசி 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 உள்ள அது ஆழமாக பதிஞ்சிருது பாருங்கள். அந்த காரியங்கள்லாம் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தி ஒரு விதமாக ஆள் உருவாகிறான். ஆனால் திருமண உறவில் அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அங்கே உண்டு. அதனால தான் திருமண உறவு அற்புதமான உறவு. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துறை கிடைக்கும்போது அவர்கள் தங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அந்த ஆற்றலை சரியான விதத்தில் பயன்படுத்தும் போது, உங்கள்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசும்போது, என்ன சொல்லணுமோ அதை அறிந்து வைத்து சொல்லும்போது, இந்த மாதிரி சத்தியங்களெல்லாம் அறிஞ்சு வச்சு அப்படி பேசும்போது என்ன ஆகிறது, அவ்வளவு பேர் சேர்ந்து ஏற்படுத்தின மோசமான பாதிப்புகள் எல்லாம் சுகமாகி அற்புதமான ஒரு புது மனுஷராக நீங்கள் வேற ஒரு எண்ணத்தை உடைய மனுஷனாக, உங்களை பற்றி வேறு விதமாக எண்ணுகிற ஒரு மனுஷனாக உருவாக்க முடிகிறது. தான் சொல்கிறாங்க இல்லையா, சில நேரத்தில் சில மனுஷர்களை பற்றி சொல்லுவாங்க, திருமணம் செஞ்சு வச்சா நல்லாயிடுவான். என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த பொண்ணு இவன் அந்த அளவுக்கு மாற்றம். எப்படி மாற்றம்? இதுதான் அதை மாற்றக்கூடிய அதிகாரம். அதே மாதிரி தான் புருஷன் மனைவியை மாற்ற முடியும். எப்படி மாற்றுவாங்க? மாற்றக்கூடிய அதிகாரம், மாற்றக்கூடிய வல்லமை, ஒரு ஆற்றல் திருமணம் என்கிற அந்த காரியத்தில் கடவுள் வச்சுட்டாரு. திருமணத்தில் ரெண்டு பேரும் இணைக்கப்படும் போது ஒருவரை ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய, அவர்களை குறித்து அவர் வைத்திருக்கிற எண்ணங்களையும் அவருடைய பாதிப்புகள் காயங்கள் எல்லாத்தையும் ஆற்றி வேறொரு மனுஷரை உருவாக்கக்கூடிய ஒரு அபார சக்தி உள்ள வச்சு உண்டாக்கிட்டார். ஆனால் இதை தவறாக பயன்படுத்தினால், எத்தனை திருமண வாழ்க்கையில் தவறாக பயன்படுத்தப்படுது தெரியுமா? தவறாக பயன்படுத்தினீர்கள் என்றால் கம்ப்ளீட்டாக டோட்டலாக அழிவை கொண்டு வர முடியும். அழிவை கொண்டு வர முடியும். பாருங்கள், ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இந்த சின்ன பசங்க கன்று வச்சு விளையாடுறாங்க இல்லையா? சமீபத்தில் நான் கூட விளையாண்டுட்டு இருந்தேன் எங்கள் வீட்டு சின்ன பசங்களோட. கன்னை வச்சு சுடுறோம். ஒன்றும் இல்லை, ரப்பர் புல்லட்ஸு. அதை வச்சு இப்போல்லாம் ரொம்ப ஃபேன்சியாக வந்துச்சு. சுள்ளுன்னுது. அது சுட்டா சுள்ளுன்னு சொல்லுது. வீட்டில் ஓடி ஓடி ஒளி எடுத்து பின்னால் போய் நம்ம தேடி தேடி பார்த்து சுடுறது. இது ஒரு பெரிய விளையாட்டு பாருங்கள். நான் இந்த வயசில் அந்த விளையாட்டை விளையாண்டேன். நல்லா சுடுன்னு சுட்டேன். ஆனால் தைரியமாக சுடலாம். பக்கத்தில் நின்று ஒரு 10 அடி தூரத்துலேருந்து நின்று சுடுறோம், 5 அடி தூரத்தில் நின்று ஒன்றும் ஆகாது. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சுள்ளுன்னும் அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க அவங்க, அவ்வளோதான் அது. ஆனால் இதே ஒரு ராக்கெட் லான்ச்சரை கையில் வச்சுட்டு சுட்டிங்கன்னா என்ன ஆகுறதுங்க? ராக்கெட் மாதிரி அனுப்புகிறான் பாருங்க பாம்பு, அதை கையில் வச்சுட்டு சுட்டிங்கன்னா, அதை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? அதை யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அங்கே ஷூவும் புகையும் தான் வரும், ஆள் இருக்காது கொஞ்ச நேரத்தில், இல்லையா? ஒன்றும் இருக்காது. ஏன்னா பொசிக்கிட்டீங்க. என்ன பண்ணுறீங்க? பொசிக்கிட்டீங்க. சிலருக்கு இந்த ஆற்றல் எவ்வளவு பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இதை கருவியாக பயன்படுத்த முடியும், அல்லது ஒரு அழிக்கிற ஒரு ஆயுதமாகவும் பயன்படுத்த முடியும். கடவுள் நீங்கள் இதை ஒரு அற்புதமான கருவியாக பயன்படுத்தி பழைய நினைவுகளெல்லாம் அழித்து அந்த கெட்ட பாதிப்புகளெல்லாம் சுகமாக்கி மாற்றி நல்ல ஒரு மனுஷனாக அவனை உருவாக்குறதுக்கு, அவளை உருவாக்குறதுக்கு கடவுள் அதை கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட அற்புதமான மருந்து, ஒரு லேகியம் மாதிரி, அது ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி. எத்தனை காயங்களை வேணால் சுகமாக்கும். அது அப்படியே ஒரு மனுஷனை டோட்டலாக குணமாக்கி விட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து மாதிரி இதை உங்கள் வாயின் வார்த்தைகளில் கடவுள் வச்சுட்டாரு. இதெல்லாம் எவ்வளோ போதிச்சிருக்கிறேன் நான் பாருங்கள். இங்கே வருது அது.
அதை வச்சு அப்படி தான் உண்டாக்கிட்டார் கடவுள். அதுக்கு தான் வாயை கொடுத்துருக்கிறாரு, பேச சொல்லி. நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்குரிய உள்ளத்தில் இருக்கிற காலாகாலமாக இருந்து வருகிற ஆழ்ந்த காயங்களை, வடுக்களை ஆறப்பண்ணி சுகமாக்கி, மைண்டை சுகமாக்கி, எல்லா விதமான பாதிப்புகளையும் நீக்கி அற்புதமான ஒரு பாசிட்டிவ் மனுஷனை உருவாக்குறதுக்காக ஆற்றல் அது. அது கருவி. அது உங்கள் வாய் அப்படிப்பட்ட ஒரு கருவி. ஆனால் அந்த வாய் அழிக்கவும் சக்தி உள்ளதாக இருக்கிறது. நம்பலன்னா யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துகிறது. அவ்வளோ பெரிய குதிரையை ஒரு சிறிய கடிவாளத்தினால் அந்த குதிரையை ஓட்டுகிறவன் நடத்துகிறான். லெஃப்டில் போகணும், ரைட்டில் போகணும், ஸ்பீடை குறைக்கணும், ஜாஸ்தியாகணும்னா ஒன்றும் இல்லை. இந்த கடிவாளம், இந்த திருண்டுதுங்க இங்கே போட்டு இதை வச்சு தான் நடத்துகிறான். பெரிய கப்பலை பாருங்கள், சிறிய சுக்கானால் அது திருப்பப்படுகிறது. அவ்வளோ பெரிய கப்பல் திருப்ப முடியுமா? இதை போகிற திசை சரியில்லைன்னா, பிடிக்கலைன்னா அது திருப்ப முடியுமா? யாக்கோபு சொல்ல திருப்பலாம். அது திருப்புறதுக்கு இவ்வளோ பெரிய கப்பலை திருப்புறதுக்கு இதை விட பெருசாக தான் கொண்டாடணும்னு கிடையாது. இவ்வளோ பெரிய கப்பலை திருப்புறதுக்கு சிறிய சுக்கான். அந்த ஒரு மனுஷன்னா எவ்வளோ பெரிய ஆள். ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையை திருப்பக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமையும் சக்தியும் கடவுள் இந்த நாவில் வச்சிட்டார். அதுதான் நாவின் அதிகாரம் என்று வேதவசனம் போதிக்கிறது. அதனால தான் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது ஜாக்கிரதையாக இருக்கணும், மற்றவங்களை என்னென்னு சொல்கிறீங்கன்றதையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை கருவி, இதை ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி பயன்படுத்திடக்கூடாது, இதை ஒரு பாம்பு மாதிரி பயன்படுத்திடக்கூடாது. உங்கள் வீட்டுக்குள்ளேயே பாம்பு போடுற வேலை நிறையா நடத்தக்கூடாது. சில வீடுகளில் தினந்தோறும் பாம்பு தான் போட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த ரூமில் வச்சு போட்டாங்க, அடுத்த நாள் லிவிங் ரூமில் வச்சு போடுறது, அப்புறம் கிச்சனில் வச்சு போடுறது, ரோட்டில் வச்சு போடுறது, போட்டு 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐயா காலு கையெல்லாம் தொங்கிட்டு இருக்குது, கை காலெல்லாம் தனித்தனியாக வந்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த பாம்பு வெடின்னு வெடித்து வாயின் வார்த்தைகள் அவ்வளோ வல்லமை உள்ளதாக இருக்கிறது, காயப்படுத்துகிறது, அழிக்கிறது, சீரழிக்கிறது. வேற ஒரு உதாரணம் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ளே ஏறட்டும். உதாரணங்கள் அதுக்கு தான். ஒரு கதை கேள்விப்பட்டோம் பாருங்கள். ஒரு மனுஷன் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஏதோ ஒன்று சொல்ல பார்த்துருக்கிறான் பாருங்கள். சொல்ல பார்க்கும்போது அந்த பிள்ளை ஓன்னு கத்திக்கிட்டு இருக்குது. சின்ன பிள்ளைங்க தான் தெரியும் இல்லையா, அது ஏதோ கற்றுக்குது, சொல்கிறத கேட்க மாட்டேங்குது, கதறுது பிள்ளை. அந்த பிள்ளைய கழுத்து பிடிச்சி, ஏய் கேளு நான் சொல்கிறத அப்படி போட்டு உலுக்கியிருக்கான் பாருங்க. கேளு நான் சொல்கிறத, கத்தாத கத்தாத அப்படின்னு போட்டு 4 தடவை உலுக்கியிருக்கான். உலுக்கிட்டு விட்டுட்டு பார்த்தா கழுத்து தொங்கிடுச்சு. ஏன்னா இவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன், பலம் வாய்ந்தவன்றது இவனுக்கு வழங்காமல் இவன் அந்த நேரத்தில் கோபத்தில் கொல்லணும்னு நினைக்கல, அந்த பொண்ணை பாதிக்கிற அளவுக்கு எதுவும் பண்ணணும்னு நினைக்கல. இப்போ கத்திராளன்னு சொல்லி நிறுத்துன்னு சொல்கிறதுக்கு அந்த நேரத்தில் எரிச்சல் அப்படி பண்ணதில் அந்த கழுத்தே உடஞ்சி தொங்கிருச்சு. அந்த பிள்ளை செத்து போச்சு. எவ்வளோ பெரிய சோகமான ஒரு கதை பாருங்கள். அவங்க கொல்லணும்னு நினைக்கல, அவளுடைய அட்டென்ஷனை திருப்புறதுக்காக, கவனத்தை திருப்புறதுக்காக அதை பயன்படுத்தினான். பயன்படுத்தும் போது சரியான விதத்தில் பயன்படுத்தியிருக்கணும். அவனுடைய சக்தி எப்பேற்பட்டது, அவனுடைய வல்லமை, அவனுடைய பலன், எவ்வளோ பெரிய பலனை உடையவனாக இருக்கிறான்றதை உணராமல் ரஃப்பாக போட்டு போட்டு உலுக்கி ஆட்டினதுனால, கோபத்தில் பண்ணதுனால அந்த பிள்ளை செத்தே போச்சு. இது மாதிரி நிறைய இடங்கள்ல இன்றைக்கு நடக்கிறது. அப்போ நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க இன்றைக்கி. எங்களுக்கெல்லாம் யாரும் இதை சொல்லலை, போய் போய் தடவி தான் கண்டுபிடிக்கிறோம் நாங்கள். இது யார் சொல்கிறது பாருங்கள். யாராவது அந்த காலத்தில் திருமணத்தை பற்றி பேசலாம், அது ரொம்ப முக்கியம் இல்லைன்ற மாதிரி தான் யோசித்தாங்க. என்னத்தையோ திருமணத்தை பற்றி பேசுகிறாராம் அவர், போ அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் அப்புறம் போக 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 தான் விளங்குது பாருங்கள். அறிவு இல்லாமல் தான் இருந்து ஆரம்பித்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அறிவு வருது. ஆனால் நீங்கள்லாம் இப்போ வாலிபரெலாம் இங்கே வந்திருக்கிறீங்க, 25 வாரமாக அதை கேட்டிருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை துணையை வருங்காலத்தில் எப்படி கட்டி எழுப்ப வேண்டும், உருவாக்க வேண்டும். அவர்கள் எதேதோ காயங்களும் வேண்டாத சுமைகளும் சுமந்து கொண்டு வந்தால் கூட
அதையெல்லாம் தூக்கி எறிந்து போட்டு புது மனுஷர்களாக உருவாகிறதுக்கு ஒரு நல்ல குடும்பமாக நீங்கள் உருவாகிறதுக்கு என்ன பண்ண வேணுங்கிறத இப்போவே கற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், இப்போவே அதை பயிற்சிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது? உங்கள் அப்பா அம்மா கூட இப்போ இருக்கிறீங்களே வீட்டில், அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இருக்கிறீங்களா? அங்கேயே இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்? எப்படி பேசணுங்கிறத அங்கேயே கற்றுக்கணும். என்ன விதமான நல்ல வார்த்தைகள் காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகளாக, தேற்றுகிற வார்த்தைகளாக, பலனளிக்கிற வார்த்தைகளாக, நல்ல வார்த்தைகளாக, ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் வார்த்தைகளால் யாரும் அழிஞ்சு போயிடக்கூடாது. சின்ன பிள்ளை செத்து போன மாதிரி உங்கள் வார்த்தைகளால், கடுமையான வார்த்தைகளால், அது வலிக்கிற வார்த்தைகளாக இல்லாமல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையினுடைய வல்லமையை நல்லா கற்றுக்கொள்ள வேணும். நீங்கள் என்னுடைய சாம்பி சொல்லுதுன்னு ஒரு தமிழ் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள். அதில் எல்லாம் பழைய போதனையெல்லாம் போட்டிருக்கிறோம் பாருங்கள். அதில் நிறைய பேசியிருக்கேன். எத்தனை வாரம் திரும்ப அதை பேச வேணான்னு சொல்லி தான் அதில் போட்டிருக்குது. ஏன்னா அதை கேட்காதவங்களும் அதில் கேளுங்கன்னு. ஆனால் அது எத்தனை தடவை பேசினாலும் அது பத்தாது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எப்படி பேச வேணும் என்று கற்றுக்கொள்வது, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே கற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது. ப்ராக்டிஸ் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆரம்பிக்கலாம், பிரச்சனை இல்லாமல் ஆரம்பிக்கலாம், செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யலாம். 2 பேர், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாலே இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து திருமண வாழ்க்கையில் நுழைஞ்சாங்கன்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் நல்லா அருமையாக கட்டி எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீண் தகராறு, வீண் மன வருத்தங்கள், கசப்புகள் இவைகள்லாம் வச்சு பல வருஷங்களை இதிலேயே கழித்து நாசமாக்குறது நடக்காது. கடன்னு அவங்க 2 பேரும் நல்ல உயரத்துக்கு வர முடியும். அப்போ ஒருத்தர் எப்படி கட்டி எழுப்புறது, வார்த்தைகள்னாலே ஒருத்தர் எப்படி குணமாக்குகிறது, வார்த்தையினாலே ஒரு ஆளுடைய அந்த மென்டல் மேக்கப்பை, அவர் தன்னை குறித்து எண்ணுகிற விதத்தையே எப்படி மாற்றி அமைப்பது, இதையெல்லாம் நல்ல பயிற்சி வைத்து கற்றுக்கொண்டால், அதை சரியான விதத்தில் பயன்படுத்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தெய்வீக ஆற்றலை நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் மீது பயன்படுத்த கற்றுக்கொண்டீர்களானால் என்ன ஆகும்? உங்கள் வாழ்க்கை துணை தன்னுடைய குறையை பற்றி, பிழைகளை பற்றி, தவறுகளை பற்றி திறந்த மனதோடு உங்களோட பேசக்கூடிய ஒரு தைரியம் அவர்களுக்கே உண்டாகும். ஏன்னா நீங்கள் வார்த்தையினால் அழிக்கிற ஆள் இல்லைல்ல, கெடுக்கிற ஆள் இல்லைல்ல, வார்த்தையினால் அடிக்கிற ஆள் இல்லைல்ல. அப்போ தன்னுடைய குறைகளை, பிழைகளை, தவறுகளை, திருந்த வேண்டிய சில காரியங்கள் இருக்குதுங்கிறத ஓப்பனாக திறந்த மனதோடு உங்களோடு பேசக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி தர்றீங்க. எப்படி உண்டு பண்ணி தர்றீங்க? உங்களுக்கு கடவுள் கொடுத்த இந்த வாயை வச்சு, இந்த ஆற்றலை வச்சு ஒருத்தரை கட்டி எழுப்புகிற விதத்தில் பேசுவதன் மூலமாக, ஆற்றுவது, தேற்றுவது அப்படிங்கிற விதத்தில் பேசுகிறதன் மூலமாக, குணமாக்குகிற விதத்தில் பேசுவதன் மூலமாக, உங்கள் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கும்போது, கட்டி எழுப்புகிற வார்த்தைகளாக இருக்கும்போது, மாற்றி அமைக்கிற வார்த்தைகளாக இருக்கும்போது, அடுத்த மனுஷனுக்கு மனசை திறந்து ஓப்பனாக தன்னுடைய குறைகளையும், பிழைகளையும், தவறுகளையும் ஒத்துக்கொள்வதற்கும், அதை மாற்றுவதற்கு எனக்கு உதவி தேவைங்கிறத ஒத்துக்கொள்வதற்கு ரொம்ப வசதியாக போகுது. இதுக்கு முன்னால் அந்த மனுஷனோ அல்லது மனுஷியோ அப்படி பண்ணதில்லை. ஏன்னா அவங்களுக்கு தங்கள்கிட்ட ஏதாவது நல்லது இருக்குதான்றதே சந்தேகம். அவங்கள பற்றி அவ்வளோ மோசமாக அவங்களே நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. பல்வேறு காரணங்களால் அவங்கள சரித்திரம் பலரும் அப்படி சொல்லி அப்படி வாழமாக மனசில் பதிஞ்சு தாங்களே தங்களை பற்றி அப்படி எண்ணி, அதனால் தங்கள்கிட்ட எதுவும் நல்லது இருக்குதான்றதில் அவங்களுக்கே சந்தேகம். அவங்க ஒரு தகுதி உள்ளவர்களாங்கிறது அவங்களே டவுட் பண்ணுறாங்க. தங்களை பற்றி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, தங்கள்கிட்ட ஒரு நல்ல காரியம் இருக்கிறத அவங்களே நினைக்கிறது இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஆட்கள், தங்களை பற்றி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு இருக்கிறவங்க, தாங்கள் தகுதி இல்லாதவர்கள், மோசமானவர்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓப்பனாக அதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே தங்களை பற்றி அப்படி நினைக்கிறாங்க. அதை போய் ஏன் பேசுவாங்க? அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக உங்களை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி படைத்தவர் இந்த உலகத்தில் யாருன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை, கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. கிறிஸ்து உங்களை மாற்றி அமைக்கிறார் இல்லையா? கிறிஸ்துவண்டையில் வருவீங்க, அவரை விசுவாசிக்கிறீங்க, ஏற்றுக்கொள்கிறீங்க, அவரை பின்பற்றுறீங்க, அவருக்காக வாழ ஆரம்பிக்கிறீங்க.
அவர் உங்களை எப்படியெல்லாம் மாற்றி அமைக்கிறார். அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது எப்படியெல்லாம் உங்களை மாற்றி அமைக்க. இந்த சபைக்கு எவ்வளோ நாளாக வர்றீங்க? சிலர் நேற்று கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், எப்படி வந்தேன் ஒன்றும் தெரியாமல், கிறிஸ்துவன்னா என்னன்னு தெரியாத விதத்தில் வந்து கடைசியில் இன்றைக்கி அவங்க பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நல்லா கர்த்தரை குறித்து அறிந்து அப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதை பற்றி சொன்னார். சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எப்பேற்பட்ட ஒரு வல்லமை பிரசங்கத்தில் இருக்குது. இதெல்லாம் ஆழமாக நாங்கள் விசுவாசிக்கிறதுனால தான் ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணுறோம். நாங்கள் இது விளையாட்டாக பண்ணுறதில்ல. நாங்கள் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு நினச்சி பேசுறதுக்கு முன்னால் ஒரு 4 பாட்டை பாடி அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசினா ஏதோ ஜனங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக அப்படி பேசலைங்க. நாங்கள் என்ன பேசணும்னு திட்டமிட்டு வார்த்தைகளை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய ஆவிக்குரிய விதத்தில், மன ரீதியாக, சரீரத்தில், கையிட்டு செய்கிற வேலையில், குடும்ப வாழ்க்கையில், எல்லாவற்றிலும் அதை நல்ல கட்டி எழுப்புறதுக்காக என்ன பிரசங்கிக்க வேணும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல வேணும், எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எப்படி அவர்களை கட்டி எழுப்புவது என்பதை யோசித்து பார்த்து ரொம்ப நேரம் உட்காந்து இதை படித்து நினச்சி ஆராய்ஞ்சு எல்லாம் பண்ணி அப்புறம் தான் கொண்டு வந்து பேசுகிறோம். இதெல்லாம் பேசுகிறோம்னா சும்மா அது திடீர்னு ஒருத்தர் சொன்னார், போய் நின்று வாயை தெரிஞ்சுன்னா படபடன்னு வரும். ஆமாம் வரும், காற்று வரும். நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ஒன்றும் வராது, வெறும் காற்று தான் வரும். உட்காந்து அவ்வளோ வேலை பண்ணி நாங்கள் கொண்டு வந்து பேசுகிறோம். ஏன்னா அந்த வார்த்தைகள் உள்ளே போய் வேலை செய்யணும். அது செஞ்சு தான். நீங்கள் ரொம்ப சாட்சி ஈட்சியெல்லாம் நம்ம யாரும் சொல்கிறதில்ல, பெரிய இதாக நாங்கள் பண்ணுறதில்ல. சிலதெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். சிலர் எழுதுகிறாங்க, சிலர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, சிலர் வீடுகளுக்கு போகும்போது வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போகும்போது சொல்லுவாங்க, நான் எவ்வளோ காலமாக வர்றேன், எப்படி வந்தேன், இன்றைக்கி எப்படி இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேட்குறதுக்கு. அதை எப்படி வார்த்தைகள் பயன்படுகிறது. கடவுள் பாருங்கள், கிறிஸ்து ஜனங்களை மாற்றி கொண்டிருக்கிறார், தினந்தோறும் மாற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க சபைக்கு, எவ்வளோ தூரம் வச்சாலும் நாங்கள் வருவோம்னு சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. எங்கே போனாலும் எவ்வளோ தூரம் போனாலும் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் அங்கே தான் வருவோம், வந்து நாங்கள் வசனத்தை கேட்போம் அப்படின்னு உறுதியோட மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இங்கே வந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் ஆள் வேறு விதமாக மாறி விடுவோம். என கேட்கிற வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள், வேறு எதுவும் முக்கியம் கிடையாது. ஆகவே இந்த பிரசங்கங்கள், இந்த போதனைகள், இந்த வார்த்தைகள் உள்ளத்தில் போய் உங்கள் இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்பட்டு அது விளைச்சலை ஏற்படுத்தும். அதன் மூலமாக ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பெரிய நல்வாழ்வு உங்களுக்கு உண்டாகும். அதில் சந்தேகமே இல்லை. அதை நான் ஆழமாக நம்புறதுனால தான் இதை நான் இத்தனை வருஷமாக செய்து வருகிறேன். என் வாழ்நாளை நான் வீணாக கழிக்கலை, என் வாழ்நாள் பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு தான் நம்புகிறேன். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்குதுன்னு நம்புகிறேன். அதனால தான் இதில் இன்னும் ஆழமாக போகணுன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் என் வாழ்நாள் முழுக்க இதில் இன்னும் ஆழமாக போய் உட்கார்ந்து எதெல்லாம் எடுத்து எப்படியெல்லாம் சொல்லி எப்படியெல்லாம் ஜனங்களை மேம்படுத்தணுமோ அப்படி மேம்படுத்தணும். ஏன்னா கிறிஸ்து நீங்கள் மேம்பட வேணும் என்று விரும்புகிறார். சுவிசேஷத்தின் நோக்கம் அது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது நோக்கம் அது. உங்களை எதுக்கு ரட்சித்திருக்கிறார்? அப்படியே இருக்கிறதுக்காக, இத்தனை வருஷம் இருந்தபடியே இருக்கிறதுக்காகவா? இல்லை, புது மனுஷனாக, புது சிருஷ்டியாக, கழுவி சுத்திகரிக்கப்பட்டு கரை இதரை முதலானவை எல்லாம் நீங்கி பரிசுத்தமும் பிழையற்றவர்களுமாக மகிமை உள்ளவர்களாக நீங்கள் மாறும்படியாக ஒரு வேலையை உங்களுக்குள்ள நடத்த விரும்புகிறார். கிறிஸ்துவத்தை செய்கிறார். ஆனால் கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் அதை செய்யக்கூடிய ஒரே நபர் உங்களுடைய வாழ்க்கை துணை. அது சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ சொன்னேன். இங்கே வந்து சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு வசனத்தை கேட்கறது மூலமாக எப்படி மாறினீங்களோ அதே எஃபெக்டை அவருக்கு அடுத்தபடியா, இயேசுவுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு செய்யக்கூடியவர் உங்களுடைய வாழ்க்கை துணை. புருஷனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்கள் அதை செய்கிறாங்க. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்கிறார். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்னு சொன்ன பிறகு சொல்கிறாரு, இந்த ரகசியம் பெரியது. அதோடு விட்டுல நான் கிறிஸ்துவை பற்றியும்
சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த ரகசியம் பெரியது. நான் எதை பற்றி சொல்கிறேன்? திருமண வாழ்க்கையை பற்றி பேசிட்டு இருந்தார் யோசனை. திடீர்னு சொல்கிறாரு இந்த ரகசியம் பெரியது, கவனிங்க, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன்றாரு. என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? கிறிஸ்து சபையை மாற்றி அமைக்கும்படியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு சுவிசேஷத்தை கேட்க வச்சு அதன் மூலமாக உங்களை மாற்றி அமைக்கிற வேலை தான் நடந்து கொண்டிருக்கு. சபையை கிறிஸ்து மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? பாரு, நான் உனக்காக மரித்தேன் அப்படின்றாரு. இந்த உலகத்தில் வேற எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அண்ட சராசரங்களை படைத்த தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கிறவர் எனக்காக இந்த பாவிக்காக சிலுவையில் மரித்தார் அப்படின்னும் போது அதை காட்டிலும் பெரிதான காரியம் எனக்கு ஒன்றும் இருக்கவே முடியாது. அவருக்கு நான் முக்கியமாக தோன்றுகிறேன். ஆனால் தான் எனக்காக அவர் மரித்தார், என்னை ரட்சித்திருக்கிறார், இந்நாள் வரைக்கும் என்னை கூட இருந்து என்னை மாற்றி கொண்டிருக்கிறார். அப்போ என் மைண்டே ரீப்ரோக்ராம் பண்ணிட்டார். எப்படி இருந்தனோ அப்படி இல்லை, இப்போ வேறு விதமாக இருக்கிறேன். அப்போ திருமணம் அதே பேட்டர்னில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன நடக்குதோ அதுதான் திருமணத்தில் நடக்குது. அதெல்லாம் சொல்கிறாரு இந்த ரகசியம் பெரியது, ஒரே மாம்சமாக இருப்பார்கள், இந்த ரகசியம் பெரியது. இதை நல்லா புரிஞ்சுக்கணுன்னா கிறிஸ்துவ சபையும் பாருங்கள், எப்படி அவருக்காக மரித்தார், அவர் எப்படி அவர்களோட சுத்திகரித்து கழுவுகிறாரு, பரிசுத்தமாக்குகிறாரு, மைண்டையே மாற்றுறாரு, வேறு விதமான ஆட்களாக அவர்கள் உருவாகிறார்கள். இதெல்லாம் பாரு, கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றி நான் பேசுகிறேன். இதை புரிந்து கொண்டால் நீ திருமண வாழ்க்கையில் என்ன நடக்கிறதுன்றதை புரிந்து கொள்வாய். அதுதான் அதனுடைய அர்த்தம். 31-32 வசனங்களுடைய அர்த்தம் அதுதான். கிறிஸ்துவை சபையும் பாரு, அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு. சபைக்கு போனதுனால என்ன நடந்தது உனக்கு, அது வீட்டில் நடக்கும். ஏன்னா திருமண வாழ்க்கையை சுவிசேஷத்தை மாதிரியே வடிவமைத்திருக்கிறார். அதனால தான் முதல்ல எப்படி ஆரம்பித்தோம்? கிறிஸ்தவ திருமணம் என்கிறது சுவிசேஷத்தை மறுபடியும் இந்த பூமியில் நடத்தி காட்டுகிற ஒன்று. இட்ஸ் எ ரீஎனாக்ட்மெண்ட் ஆஃப் த காஸ்பல். அதான் திருமணம். திருமணம்னா என்ன? சுவிசேஷத்தில் என்ன நடக்குதோ அதை அப்படியே திருமண வாழ்க்கையில் நடத்தி காட்டுவதுக்கு தான் திருமணம். அது ஒரு நோக்கம். 5 நோக்கங்கள் இருக்குது சொன்ன ஒரு நாள் இல்லையா திருமணத்துக்கு. அதில் முக்கியமான ஒரு நோக்கம் என்னென்னா, சுவிசேஷத்தில் என்ன நடக்குதுன்றத திருமண வாழ்க்கையில் இந்த பூமியில் உங்கள் மூலமாக நடத்தி காட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரி, ஆனால் இதை அப்யூஸ் பண்ணிங்கன்னா, இந்த ரீப்ரோக்ராம் பண்ணக்கூடிய மனுஷனுடைய மனதையே மாற்றி வேறு விதமாக சிந்திக்க வைக்கக்கூடிய அப்பேற்பட்ட இந்த அபார ஆற்றலை தவறாக பயன்படுத்தினால், உங்கள் கையில் இருக்கிறது பாம்புன்னு தெரியாமல் தூக்கி போட்டிங்கன்னா, உங்கள் வாய் கட்டி எழுப்புகிறது மட்டும் இல்லை, அழிக்கிறதுக்கும் பயன்படுத்தப்பட முடியும் என்கிறத அறியாமல் நீங்கள் அதை பயன்படுத்தினீங்கன்னா, அது மூலம் என்ன ஆகும் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை துணை தன்னுடைய குறைகளையும் பிழைகளையும் தவறுகளையும் ஒத்துக்கொள்ள மறுப்பார். ஏன்னா உங்களை நம்ப மாட்டார். ஏன்னா உங்கள் வாயில் வர்ற பேச்சு என்ன சொல்லிடுது அவருக்கு? இந்த அம்மாட்ட சொன்னால், இந்த ஆள்கிட்ட சொன்னால் இவரே போதும் நம்மளை ஒன்றுலாம் பார்க்கறதுக்கு. இவர் அதை கையில் எடுத்து என் தவறுகளை, என் பிழைகளை, என் குறைகளை ஒரு வெப்பன் ஆக்கி என்னை அழிக்கிறதுக்கே அதை பயன்படுத்துவார். இதை பற்றியே பேசியே என்னை கொல்லுவார் அப்படின்றதுனால பேச மறுப்பார்கள், மனதை திறக்க மறுப்பார்கள், மூடிக்கொள்வார்கள். திறந்த மனது இருக்காது, பரஸ்பரம் இருக்காது, அங்கே பேச்சு இதை பற்றி இருக்கு. அப்போ திருமணம் என்ன மாதிரி ஆகிடும்? ஒரு பிஸ்னஸ் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி ஆகிடும். 2 பேரும் வேலைக்கு போகிறது, வர்றது, சம்பாதிக்கிறது, பேங்க்கில் போடுறது, சேர்த்து வைக்கிறது, வீடு கட்டுறது, பிள்ளை பெற்றுக்கிறது, வளர்க்குறது எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மாதிரி தான். தங்களுடைய குறையை பற்றி கணவன்கிட்ட பேசணும் அல்லது மனைவிகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது கிடையாது. ஏன்னா யார்கிட்ட வேணால் பேசலாம், இவங்கள்ட்ட மட்டும் பேசிடக்கூடாது, இவங்க வாயே நம்மளை அழிச்சிரும். ஏன்னா அந்த மாதிரி வாய் இதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஹலோ, சில நேரத்தில் அப்பட்டமாக அப்படி சொன்னால் தான் வழங்குது இல்லையா? ஒரே மாம்சமாக ஆக மாட்டாங்க. அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும், அல்லது ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு ஒப்பந்தம், பிஸ்னஸ்லலாம் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்றா வாழ்கிறதுக்கு. சிலர் பாருங்கள் டிவோர்ஸ் பண்ணுவாங்க. டிவோர்ஸ் பண்ண பிறகு நான் பார்த்துருக்கேன், வெள்ளைக்காரங்க மத்தியெல்லாம் வெளிநாடுகள்லாம் பார்த்துருக்கேன். டிவோர்ஸ் பண்ணிட்டு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அதுக்கு முன்னால் சண்டை போட்டுன்னு இருந்தாங்க. டிவோர்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள்,
அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஒரு சனிக்கிழமையும் போவாங்க, ஜாலியாக டின்னருக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க. அவங்க பிள்ளைய 2 பேரும் சேர்ந்து வளர்க்குறதுல ரொம்ப மும்முரமாக இருந்து அந்த பிள்ளைக்காக 2 பேரும் ஒன்று கூடி பேசி முடிவெடுத்து ரொம்ப சுமூகமாக போவாங்க. ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. முன்னே சண்டை வரும், இப்போ சண்டை வர்றதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாம்சம் ஆகவே இல்லை அவங்க, அது நடந்ததே கிடையாது. ஒட்டோ உறவோ இல்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த 2 கெமிக்கல் சேர்ந்து 3வது ஒரு புது கெமிக்கலாக உருவாகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு புது மனுஷனாக உருவாவது கிடையாது. சரி, மூன்றாவது காரியம் ஒன்றுன்னா நம்முடைய குறைகளை பற்றி நமக்கு சுட்டி காட்டி அதை கையாண்டு சரிப்படுத்த அதிகாரத்தையும் உரிமையும் நம்முடைய வாழ்க்கை துணைக்கு வழங்க வேண்டும். 2வது என்ன? நம்மை மாற்றி அமைக்கக்கூடிய, முற்றிலுமாய் மாற்றி அமைத்து புது மனுஷனாக மாற்றக்கூடிய, ரீப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஆற்றல் நம்முடைய வாழ்க்கை துணைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை துணையாக நீங்கள் இருந்து அது சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும். தவறான விதத்தில் பயன்படுத்தினா அழிவு ஏற்படும். 3வது, இருவருமே தன்னிச்சையாக எதையும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. ஒரே மாம்சமாக உருவாகணும்னா ஒரு காரியத்தை நீங்கள் அங்கீகரிக்கணும். இப்போ திருமணம் ஆயிடுச்சு, நான் தன்னிச்சையாக ஏன் இஷ்டப்படி காரியங்களை செய்ய முடியாது, நான் நினச்சதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறத நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். திருமணத்தை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒப்பனை எப்படி சொல்லியிருக்குது? ஒரே மாம்சம்னு சொல்லியது மட்டும் இல்லை, தலை சரீரம்ன்ற விதத்தில் சொல்லியிருக்குது இல்லையா? தலை சரீரம், புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அப்போ அவன் தலை, இவன் சரீரம். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான். அப்போ தலை சரீரம் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க புருஷனும் மனைவியும். அப்போ தலை எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் தான் சரீரம் போக முடியும். தலை எப்படி போயிட்டு சரீரம் எப்படி போக முடியாது, நடக்கவே நடக்காது. பாருங்கள், 2 ஒரே பக்கம்தான் போகணும். அதாவது தன்னிச்சையாக இனிமேல் செயல்பட முடியாதுங்கிறத ஏற்றுக்கொள்கிறது தான் திருமண வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதுவும் கொஞ்ச நாள், ரொம்ப நாள் திருமணம் ஆகாத இருந்து கொஞ்சம் லேட்டாக திருமணம் பண்ண ஆட்களுக்கு பழக்கமாயிடுது. தன்னிச்சையாக எல்லாம் பண்ணி நல்லா சம்பாரித்து அவங்க இஷ்டப்பட்ட இடத்துக்கு போய் சாப்பிட்டு வந்து காரியங்களை செஞ்சு யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை, அந்த மாதிரி இருந்து பழக்கமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை துணைன்னு வந்த பிறகு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இது பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை ஏற்றுக்கொள்ள என்ன, நான் இஷ்டத்துக்கு நான் ஏதோ பண்ணுறேன், உனக்கு என்ன வந்தது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க அவங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே அவங்க யோசிக்கிறது இல்லை. தன்னிச்சையாக நடந்து கொள்ள வேணும்னு தான் யோசிப்பாங்க. அதுக்குன்னு தன்னிச்சையாக எதுவுமே பண்ண முடியாதுன்னு கிடையாது. அதாவது புருஷனுக்கு கிரிக்கெட் பிடிக்கும், அதனால் மனைவிக்கும் பிடிச்சே ஆகணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. இவங்களுக்கு பிடிக்காதனால இவன் கிரிக்கெட்டை பார்க்க முடியாதுன்றதும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ரொம்ப முக்கியமான காரியங்களை பற்றி பேசுகிறோம். என்ன முக்கியமான காரியங்கள்? தன்னிச்சையாக செயல்பட முடியாதுன்னா வாழ்க்கையின் ரொம்ப முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும்போது தன்னிச்சையாக செயல்படவே கூடாது, செயல்பட முடியாது. அப்போ எப்படி செயல்படுறது? ஒருவரோடு ஒரு கலந்து ஆலோசித்து கன்சென்சஸ் பில்டிங்னு சொல்லுவாங்க, கருத்தொற்றுமை ஏற்படுத்துவதற்கான முயற்சியிலே இறங்குவது அவசியம். மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ்னு பெரிய போதகர் இருக்கார், நிறையா அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க, நானே சொல்லியிருக்கேன் நான் இல்லையா? அவர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் காட்டுறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு. ஒரு கூட்டத்தில் போய் பேசினாராம், ஏதோ ஒரு சர்ச்சில் போய், ஒரு பாஸ்டர், ஆனால் வேறு ஏதோ ஒரு சர்ச்சில் போய் மிஷினரி காலிங்கை பற்றி பேசியிருக்காரு. சுவிசேஷ சுவிசேஷத்தை போய் மற்ற அறியாதவர்களுக்கு சொல்கிற அந்த ஊழியத்தை குறித்து, அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து போதிக்கிறதுக்காக ஒரு சபையில் போய் மிஷினரி மினிஸ்ட்ரியை பற்றி பேசியிருக்காரு. பேசினோடனே ஒரு ஆள் ரொம்ப தொடப்பட்டு நேரம் முன்னுக்கு வந்தாரான். ஐயா, எனக்கு எப்போவுமே தெரியும் கடவுள் என்ன மிஷினரியாக தான் அழைச்சிருக்கிறாருன்னு, ரொம்ப நாளாக இது அறிஞ்சிருக்கிறேன் நான், எனக்கு நல்லா தெரியும் கடவுள் என்ன மிஷினரியாக தான் அழைச்சிட்டாருன்னு. ஆகவே இன்றைக்கி நீங்கள் பண்ண பிரசங்கம் என்னை உலுக்கிருச்சு, நான் நேராக போய் மிஷினரியாக போயிட போகிறேன், உடனடியாகவே மிஷினரியாக போயிடுவோம். உடனே கேட்டாராம் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ், அவர் இப்போ நல்ல பாஸ்டர் பாருங்க, கேட்டாராம், நீங்கள் கல்யாணம் ஆனவரான்னு கேட்டாராம். ஆமான்னாராம். அப்போ உங்கள் மனைவிட்ட இதை பற்றி பேசிட்டீங்களா? இல்லை. அப்போ அவர் சொன்னாராம், பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட அதை பற்றி சொல்லியிருந்தா நீ போகணுன்னு நினைக்கிறது நல்லது, ஆனால்
கொஞ்சம் காத்திருக்கேன், அவன் மனைவிக்கிட்டேயும் அவர் சொல்லுவார், 2 பேரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறீர்கள். உன் மனைவிக்கிட்ட பேசி 2 பேருக்கும் இந்த காரியத்தில் கருத்து ஒற்றுமை ஏற்பட, அவங்களும் அதை ஏற்றுக்கொள்ள, அதுக்கு ஒத்து வர காத்திருக்க வேண்டும். காத்திருந்து அப்படி தான் போக முடியும். இல்லைன்னா நீங்கள் ஒரே மாம்சமாக உருவாக முடியாது. பெரிய இப்போ மிஷினரியாக இருந்து சுவிசேஷ அறிவிச்சு என்ன போகிறோம்? சுவிசேஷமே என்ன சொல்கிறது? ஒரு மாம்சத்தை எடுத்து காட்டுறதுக்கு தான் சுவிசேஷம் இருக்குது. சுவிசேஷம்னா என்ன தான் சொன்னேன்னு, திருமண வாழ்க்கையில் சுவிசேஷம் அப்படியே பிரதிபலிக்க வேண்டும். அப்போ நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன்னு போயிட்டு திருமண வாழ்க்கையே சரியில்லைன்னா அப்போ எப்படி? ஒரு பக்கம் சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருக்கிறோம், இங்கே சுவிசேஷத்துக்கு நேர் எதிராக நடந்து கொண்டிருக்கிறோம். சொன்னார், முதல்ல அந்த கருத்தொற்றுமை ஏற்படணும்னு, அதுக்காக ஜெபம் பண்ணி பேசு, மனைவியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பாரு, அந்த கருத்தொற்றுமை உண்டாக்க பாரு. கருத்தொற்றுமை உண்டாகலைன்னா, கருத்தொற்றுமையோடு எல்லா இந்த முக்கியமான தீர்மானங்களை எல்லாம் எடுக்கல நான் வாழ்க்கையில், ஒரே மாம்சமாக ஆகவே முடியாது. கடவுள் எனக்கு சொல்லிட்டார் நான் செய்வேன் அப்படின்றது தப்புங்கிறார். கடவுள்கிட்ட சொல்லிட்டார், சரி. இப்போ திருமணமாக இருக்குது, கடவுளே அதே கடவுள் தான் சொல்கிறார், அதே ஆவியானவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் ஒரே மாம்சம். தன்னிச்சையாக செயல்பட முடியாது. செயல்பட்டால் ஒரே மாம்சமாக இருக்க முடியாது. ஒரே மாம்சமாக இல்லைன்னா அந்த திருமண வாழ்க்கை சுவிசேஷத்தை பிரதிபலிக்க முடியாது. சுவிசேஷ பேட்டர்னில் வர முடியாது அந்த திருமண வாழ்க்கை. அப்போ சுவிசேஷத்தை போய் பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நம்முடைய வாழ்க்கையிலேயே சுவிசேஷம் உண்மை இல்லைங்கிறத காட்டுறோம் நம்ம. அப்போ சுவிசேஷத்தை போய் பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனங்கிறார். அப்போ அந்த கருத்தொற்றுமை ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். சரி, 3 காரியங்கள் சொல்லிட்டேன். 1, உங்களுடைய குறைகளை, பிழைகளை, தவறுகளை சுட்டி காட்டி அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்கள் அதிகாரம், உரிமை கொடுக்க வேண்டும். 2வது, உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை மாற்றி அமைப்பதற்கான அதிகாரம் பெற்றவர், அப்படிப்பட்ட சக்தியை, அபார சக்தியை பெற்றவர். நீங்கள் அதை பெற்றிருக்கிறீங்க. திருமண வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை துணையை மாற்றுவதற்கு, கணவனோ மனைவியோ வாழ்க்கை துணையை மாற்றுவதற்கான சக்தி உங்களுக்கு, அபார சக்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதை சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும். தவறாக பயன்படுத்தினா அழிவு ஏற்படும். 3வது, தன்னிச்சையாக ஒன்று செய்ய முடியாது. செய்தால் ஒரே மாம்சமாக ஆக முடியாது. சரி, இப்போ 2வது இன்னொரு காரியத்தை, 3 காரணம் சொல்லிட்டேன் இல்லையா? 2வது இன்னொரு காரியத்தை பார்ப்போம். எப்படி நாம் திருமணத்தின் மூலமாக ஒரே மாம்சமாக மாறுகிறோம் என்பதை கொஞ்சம் பார்ப்போம் அடுத்த சில நிமிஷங்களுக்கு. 2 பேர் திருமண வாழ்க்கையில் பிரவேசிக்கும் போது அவர் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஒரே மாம்சமாக ஆயிடுறாங்க. எப்படி ஆகிறாங்க? 2 விதத்தில் ஆகிறார்கள். 1, குணம் என்கிற ரீதியில் ஒரே மாம்சமாகறாங்க. இன்னொன்று இனம் அல்லது ஆண் பெண் என்று 2 இனங்களாக இருக்கிறாங்கல்ல, அந்த ரீதியில் ஒரே மாம்சமாகறாங்க. நான் விளக்கி சொல்கிறேன் என்னன்னு. குணம், டெம்பரமெண்ட் எடுத்துங்க. டெம்பரமெண்ட்னா என்ன? குணநலம், தனி பண்பு இயல்பு அப்படின்றாங்க தமிழில். உங்களுடைய தனி பண்பு இயல்பு, உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கிற ஒரு குணம், அந்த ரீதியில் ஒரே மாம்சமாகலாம். இன்னொன்று ஆண் பெண்ணுங்கிற அந்த ரீதியில், இனத்தின் அடிப்படையில் ரீதியில் ஒரே மாம்சமாகலாம். இது எப்படி? டெம்பரமெண்ட்டை முதல்ல பார்ப்போம். டெம்பரமெண்ட்னா என்ன? டெம்பரமெண்ட் ஆங்கில வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்லையா? டெம்பரமெண்ட்னா ஒரு மனுஷனுடைய குணம். குணம்னா என்ன? தாங்கள் இருக்கிற அந்த உலகத்தில் அவர்கள் சந்திக்கிற அல்லது எதிர்கொள்ளுகிற காரியங்களை எதிர்கொள்வதற்கென்று சில முறைகளை இவர்கள் கையாளுகிறார்கள். தொடர்ந்து கையாண்டு அது ஹபிச்சுவல் வைஸ் ஆகிடுச்சு, அது பழக்கப்பட்ட முறைகள் ஆகிடுச்சு. அதுதான் குணம். உலகத்தில் வாழுவதற்கு தாங்கள் தெரிந்து கொண்ட ஒரு குணம் அது. இதை பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி 4 பிரிச்சுட்டாங்க தெரியுமா? இது நீங்கள் சிலர்லாம் படிச்சுப்பீங்க கல்லூரியில் படிக்கும்போது. 4 விதமான டெம்பரமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒன்று அதுக்கு பேரெல்லாம் வர வச்சுட்டாங்க, சான்குயின் அப்படின்றாங்க. அது என்னென்னா, ஒருத்தர் உற்சாகமாக ரொம்ப நம்பிக்கையோடு, நம்பிக்கை மட்டும் இல்லை, நல்ல காரியம் நடக்குன்ற நம்பிக்கை இல்லை, தன்னம்பிக்கை வேறு இருக்குது, தன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கும்போது சான்குயின் டெம்பரமெண்ட்ன்றாங்க. அது ஒரு மாதிரி டெம்பரமெண்ட், கொஞ்சம் பாசிட்டிவான டெம்பரமெண்ட், சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கக்கூடிய ஆள். இன்னொன்று கொலரிக்ன்றாங்க, கொலரிக் டெம்பரமெண்ட். அது என்னென்னா,
அவங்க மனநிலை எப்படி இருக்கணும், அப்படிப்பட்ட ஆளுடைய டெம்பரமெண்ட் குணநலம் எப்படி இருக்குன்னா, ஒரு கோபம், எரிச்சல், கிரம்பினஸ், ஒரு மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு டெம்பரமெண்ட் இல்லையா? எல்லாம் பார்க்குறீங்க ஒரு மாதிரி. பக்கத்தில் இருக்காரு, என்ன டெம்பரமெண்ட் இப்போ விளங்குது எனக்கு, அதான் நீங்கள் சொன்னீங்க, அதை யோசிக்காதீங்க, கவனிங்க. மூணாவது என்ன, மெலங்காலிக்னு ஒரு டெம்பரமெண்ட், அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அது என்னென்னா, ஒரு மாதிரி க்ளூமியாக, மப்பு மந்தாரமாக இருந்தால் இருக்கு அந்த மாதிரி மனசு, ஒரு மாதிரி சேடாக, சோகமாக, மனசோர்வுற்று, சோக உணர்வுகளை உடையவர்களாக அப்படி இருக்கிறது. அது மெலங்காலிக் டெம்பரமெண்ட்றாங்க. மூணாவது பிளக்மேட்டிக், அது வந்து ரொம்ப சுய கட்டுப்பாடோடு, செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்கிறது, ரொம்ப கூலாக இருக்கிறது, ரொம்ப கம்போஸ்டாக இருக்கிறது, ரொம்ப அமைதியாக, எந்த பரபரப்போ எதுவும் இல்லாமல் அமைதியாக வாழ்வது, அப்படிப்பட்ட டெம்பர். இந்த 4 விதமாக பிரி, எவ்வளோதான்றாங்க மனுஷர்களை இந்த 4 விதமான டெம்பரமெண்ட்டில் பிரிச்சிடலான்றாங்க. ஒன்று இப்படி இருக்கிறாங்க, அல்லது இந்த விதத்தில் இருக்கிறாங்க. ஒன்று ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக அப்படி இருக்கிறாங்க, இல்லை எரிச்சல் கோபம் அப்படிப்பட்ட புத்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்க, இல்லை ஒரு மாதிரி சோகம், ஒரு மப்பு மந்தாரமாக இருக்கிற மாதிரி, அப்படி ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறாங்க. 4வது ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல்டாக, சுய கட்டுப்பாடோடு, ரொம்ப காமாக, குவைட்டாக, கம்போஸ்டாக, ரொம்ப அமைதியாக, எந்த பரபரப்போ எதுவோ இல்லாமல் அவங்க இருக்கிறாங்க. இதான் 4 விதம்ன்றாங்க. இதை எப்படி விளக்குறாங்கன்னா, உலகத்தை எல்லா மக்களுமே, உலகத்தில் இருக்கிற மக்களை எடுத்துங்க, அவங்க எல்லாமே உலகத்தை 2ல் ஏதோ ஒரு விதத்தில் பார்க்குறாங்க. 2 விதமாக தான் பார்க்குறாங்க ஜனங்கள்லாம். ஒன்று எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த உலகம் வந்து ஒரு நல்ல இடம், நட்பின் உறவுகளின் இடம், நல்ல இடம், நல்ல காரியங்கள் நடக்கிற நல்ல ஒரு இடம்தான் உலகம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் வச்சுருக்காங்க நிறைய பேர். அடுத்த ஒரு குரூப்பு, 2வது குரூப் எப்படி இருக்குதுன்னா, உலகம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், ரொம்ப ஆபத்தான இடம், பொல்லாத மனுஷர்கள் இங்கே இருக்கிறாங்க, ஏமாற்றிடுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இது பொல்லாத உலகம். ஒருத்தர் நினைக்கிறான் ரொம்ப நல்லது உலகம்னு நினைக்கிறான், இன்னொருத்தர் நினைக்கிறான் இந்த உலகம் ரொம்ப பொல்லாததுன்னு நினைக்கிறான். இந்த 2 பேரும் இந்த உலகத்தை எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறதுல தான் இந்த 4 குணங்களும் வருது. இந்த 2 விதமான மக்கள் உலகத்தை 2 விதமாக பார்க்குறாங்க இல்லையா, அந்த உலகத்தை எப்படி அணுகிறாங்கன்றது தான், அதில் தான் இந்த 4ஐயும் கொண்டு பொறுத்துறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த உலகம் மோசமான இடம், ஒரு ஆபத்தான இடம், ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிற ஆள், அப்படி ஆட்டிடியூட் உள்ளவங்க, அவங்க இந்த கொலரிக் குணம் நிறைந்தவர்களாக இருந்தாங்கன்னா, இந்த எரிச்சல் கோபம் வர்ற ஆட்களாக இருந்தாங்கன்னா, அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, நம்ம போய் எதாவது செய்யணும், நம்மளை வந்து அது பாதிக்கிறதுக்கு முன்னால் நம்ம நடவடிக்கை எடுத்து ஏதாவது பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா மெலங்காலிக்காக இருக்கிற ஆளுங்க, அமைதலாக ஒரு மாதிரி சோகமாக டிப்ரெஸ்டாக இருக்கிற ஆட்கள், அவங்க எப்படி நினைக்கிறாங்க, உலகம் பொல்லாத இடம், மோச இடம், ஆனால் இவங்க மெலங்காலிக், அதனால் என்ன நினைக்கிறாங்க, நம்ம எதுக்கு போய் வம்பு எழுப்பானே, இது ஏற்கனவே பொல்லாத மோசமான இடம், நமக்கு எதாவது பிரச்சனை வந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உலகம் ரொம்ப நல்ல இடம்னு நினைக்கிறவங்க அப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து சிலர் வந்து இந்த சாங்குவின் டைப்பாக இருந்தால், ரொம்ப உற்சாகமாக போய் காரியங்களை செய்யணும், நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோடு செயல்படணும்னு நம்புகிறாங்க. இந்த உலகம் நல்ல இடம், நம்ம போய் செயல்படுவோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், அப்படி யோசிப்பாங்க அந்த உலகத்தை பற்றி. ஃப்ளக்மேட்டிக்காக இருக்கிறவங்க, காமாக கம்போஸ்டாக செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்கிறவங்க நினைப்பாங்க, உலகம் நல்ல இடம், நம்ம அமைதியாக வாழ்க்கையை நடத்துவோம், நம்ம பாட்டுக்கு செய்கிறத செய்வோம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. அப்போ 2 விதமாக யோசிக்கிறாங்க உலகத்தை பற்றி. அந்த 2 விதமாக யோசிக்கிற மத்தியில் இந்த 4 விதமான புத்தியும் இருக்கிறது, குணமும் இருக்கிறது. நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க உலகத்தை பற்றி? இது நல்ல இடமா, நல்ல காரியங்கள் நடக்கிற நல்ல இடமா, அல்லது கெட்ட காரியங்கள் நடக்கிற கெட்ட இடமா? எது சரியான பதில்? இந்த 2 பேரில் யார் சரி? நல்ல இடம்னு நினைக்கிறவன் சரியா, கெட்ட இடம்னு நினைக்கிறவன் சரியா? நான் சொல்கிறேன், 2மே சரி. உலகம் நல்ல இடமா இருக்குது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வானங்கள் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இப்போ அற்புதமான இடம், கடவுளுடைய மகிமை அவருடைய சிருஷ்டிப்பின் மூலமாக வெளிப்படுது. இது அற்புதமான இடம் அந்த விதத்தில். ஆனால் அதே நேரத்தில் பாவ உலகமாக இருக்குது. பாவத்தில் விழுந்து போன மனுஷர்கள், பிசாசு ஆண்டு கொண்டு சிலரை ஆதிக்கம் செலுத்தி நடத்துகிறது. அதனால் பொல்லாத காரியங்கள்
இந்த உலகத்தில் நடக்கிறது, தீமைகள் நடக்கிறது, அநியாயங்கள் அக்கிரமங்கள்லாம் நடக்கிறது. ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ரெண்டும் உண்மை. ஆனால் மக்கள் ஒன்று இப்படி நினைக்கிறாங்க அல்லது அப்படி நினைக்கிறாங்க. உண்மை என்னன்னா ரெண்டுமே உண்மை. ஆகவே அப்படிப்பட்ட உலகத்தில் எப்படி வாழ வேணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 விதத்தில் ஏதாவது ஒரு விதமாக இருக்கணுங்கிறது சரியானது கிடையாது. எந்த ஒரு விதமான குணமும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்துலையும் பொருந்தாது, எல்லா சூழ்நிலையிலையும் பொருந்தாது. அப்போ என்ன செய்யணும்? இந்த உலகத்தை எப்படி கையாளணும், உலகத்தில் எப்படி வாழணும்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம் செயல்பட வேண்டும். அதுதான் சரியான பதில். இயேசுவை பாருங்கள், இந்த 4ல் எது ஒன்லையும் ஃபிட் ஆக மாட்டார். அவர் இந்த மாதிரி குணம் நிறைஞ்சவர்னு சொல்ல முடியாது. அவர் சான்குன்னு சொல்ல முடியாது, மெலங்காலிக்னு சொல்ல முடியாது, பிளக்மேட்டிக்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் சொல்ல முடியாது. எந்த ஒரு குணத்துலையும் அவர் பொருந்துகிறவர் கிடையாது. ஏனென்றால் அவர் பூரணமான ஞானம் உள்ளவர். அப்போ எந்த நேரத்தில் எவ்விதமாக நடந்தால் அது பொருந்தும் அப்படின்னு அறிந்து அவர் செயல்படுகிறவர். அந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்குது, அங்கே எது பொருந்துன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவர் செயல்படுறாரு. ரொம்ப உற்சாகமாக இருக்கிற ஆட்கள், ரொம்ப உற்சாகமாக பாசிட்டிவாக உலகத்தை பார்க்குற ஆளுங்க, அவங்க காரியங்கள்லாம் எப்போ நல்லா போகும்னா, அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுன்ற சூழ்நிலையில் அது நல்லா போகும். ஆனால் சில சூழ்நிலையில் வாங்கி கட்டிக்குவாங்க. அப்படி போனால் ரொம்ப உற்சாகமாக போய் பண்ணிடலாம்னு நினச்சாங்கன்னா அது நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு வேறு அப்ரோச் தேவை இல்லையா? திருமணம் ஆகும்போது என்ன நடக்கிறது? நல்ல கவனிங்க. இப்போ இங்கே தான் விஷயம் இருக்குது. திருமணம் ஆகும்போது என்ன நடக்கிறது? நீங்கள் இந்த உலகத்தை நீங்கள் பார்க்குற விதமாக மட்டும் பார்க்கல. இப்போ இன்னொரு ஆள் கூட வந்தாச்சு இல்லையா? உங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைச்சாச்சு. அதனால் அவங்க பார்க்குற விதத்திலையும் உலகத்தை பார்க்க ஒரு கட்டாயம் அங்கே ஏற்படுத்தி விடுகிறது. ஆகவே தொடர்ந்து இந்த உலகத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தனியாக இருக்கும்போது பார்த்த மாதிரி பார்க்கறது இல்லை. உங்கள் வாழ்க்கை துணை மனைவி அல்லது கணவருடைய கண்களின் மூலமாக அவர்கள் பார்க்கிற விதத்திலையும் பார்க்கிறீர்கள். இது உங்களுடைய ஞானத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வருகிறது. இதுக்கு முன்னால் ஒரு விதமாக தான் யோசிச்சிங்க. உங்கள் குணநலன் எப்படி இருந்ததோ அது மாதிரி தான் யோசிச்சிங்க. பாசிட்டிவாக நலனை பாசிட்டிவாக யோசிச்சிங்க, நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக அப்படி தான் மாதிரி போனீங்க. ஆனால் இப்பொழுது 2 விதமாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ எதை பார்த்தாலும் உங்கள் இயல்பான அந்த குணம் முதல்ல வருது, இப்படி தான் நான் செய்யணும் அப்படின்னு. ஆனால் டக்குன்னு நிறுத்தி யோசிக்கிறீங்க, என் புருஷன் எப்படி யோசிப்பான், அவர் ஒத்துக்கணும் எதுக்கு, அவர் சரிப்பட்டு வர மாட்டார், அவருக்கு இது ஒத்து வராது. அல்லது என் மனைவி எப்படி யோசிப்பாள், அவளுக்கு ஒத்து வராது, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு யோசிக்கிறேன். 2 விதமாக இப்போ யோசிக்கிறீங்க. அப்போ நான் சொல்கிறேன், இப்படி யோசிக்கிறதுனால சில நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு விதமான ஆளாக இருக்கிறீங்க, சாதாரணமாக அந்த விதத்தில் அந்த சூழ்நிலையில் செயல்பட்டுருக்க மாட்டீங்க. உங்கள் மனைவி வேறு விதமான ஆளாக இருக்கிறதுனால உங்களை செயல்பட வச்சு, அல்லது புருஷன் வேறு விதமான ஆளாக இருக்கிறதுனால உங்களை அவங்க விதத்தில் செயல்படுத்த வச்சு கடைசியில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படி செயல்படுறது தான் சரியான காரியம், அதனால தான் வெற்றி வந்ததுன்னு. நடந்திருக்கா இல்லையா? இந்த அம்மா சொன்னது தான் கரெக்டு, இல்லை இவர் சொன்னது தான் கரெக்டு, நான் எப்படியோ நினச்சிட்டேன், நானாக இருந்தால் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டேன், இவங்க பண்ணதாக அப்படியா? அப்போ என்ன ஆகிறது? இந்த உறவில் ஒரு பெரிய ஞானம் அங்கே உண்டாகிறது. நீங்கள் வேற ஒரு மனுஷனாகவே மாறிடுறீங்க. ஏன்னா இப்போ வேறு விதமாக திங்க் பண்ணுறீங்களே. முன்ன உங்கள் குணநலனை வச்சு அதன்படி தான் திங்க் பண்ணீங்க, ஒரு ட்ராக்கில் போயிட்டுருந்தீங்க. இப்போது இன்னும் வேறு விதமாக பார்க்கவும் கற்றுக்கொண்டீர்கள். உங்களுடைய உலகத்தை நீங்கள் பார்க்குகிற விதம் இப்பொழுது மாறி இருக்கிறது, ஞானம் கூடி இருக்கிறது. ஆகவே வெற்றியும் உங்களுக்கு அதிகமாகும் இல்லையா? அடுத்த ஒன்றை மட்டும் பார்த்துருவோம். அது என்ன? இன ரீதியாக நாம் ஒரே மாம்சமாக, அந்த விதத்தில் பாருங்கள், டெம்பரமெண்ட் ரீதியாக ஒரே மாம்சமாகிடுறோம். ஏன்னா நாம் ஒரு விதத்தில் இருக்கிறோம். ஆனால் இப்போ திருமணமானதுனால இன்னொருவருடைய கண் மூலமாக எல்லாத்தையும் பார்க்க நேரிடுகிறது. அவங்க டெம்பரமெண்ட் மூலமாக அப்படி பார்க்க நேரிடுது. நமக்கு அந்த டெம்பரமெண்ட் இல்லைனாலும் அது இப்போ நம்முடைய டெம்பரமெண்ட் ஆகிடுது. இப்படி ஒரே மாம்சமாக ஆயிடுறோம். சரி, என்ன 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால. 2வது, ஜெண்டர் ரீதியாக, இன ரீதியாக
இது உண்மை. ஒரே மாம்சமாகிறதுங்கிறது உண்மை. ஏன்னா உலகத்தை இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு இனம், இன்னொரு பாலினத்தின் கண்களின் போதாக பார்க்குறீங்க. நீங்கள் ஆணாக இருக்கிறீங்க, வெறும் ஆணாக தான் உலகத்தை பார்த்துட்டு இருந்தீங்க எவ்வளோ நாளாக. ஆண்களுக்குரிய ஒரு தனி தன்மை இருக்குது, அவங்களுக்குரிய ஒரு தனி அப்ரோச் இருக்குது. ஒரு ஆண் பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ திருமணமாகி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தரம் வந்திருக்கிறதுனால, ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாகி ரொம்ப ஆழ்ந்த உறவில் இருக்கிறதுனால வெறும் ஆண் பார்க்கறது மாதிரி பார்க்கறது இல்லை, இப்போது ஒரு பெண் பார்க்குற மாதிரியும் பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. அது உண்டாகிவிட்டது. பாருங்கள், ஆணுக்கு பெண்ணுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆண் பெண்ணுங்கிறது வித்தியாசமே இல்லைன்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் இப்போல்லாம் வித்தியாசமே இல்லைங்கிற மாதிரி போகிறாங்க. ஆணுக்கும் ஒன்றும் ஆண் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் பெண் செய்ய முடியும். அது எப்படி கிடையாது. ஆணையும் பெண்ணையும் கடவுள் வித்தியாசமாக படைச்சிருக்கிறார் என்பது தான் உண்மை. சரீர அமைப்பு, மற்ற பல காரியங்கள், புத்தி வேலை செய்கிற விதம், உணர்ச்சிகள், எல்லாத்துலேயுமே வித்தியாசங்கள் இருக்கிறது. அது காரணமும் இருக்குது. ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்கணும், அதுக்கேற்ற ஒரு புத்தி, ஒரு டெண்டர்னஸ்ஸு, ஒரு குணம் எல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஆண் போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து குடும்பத்தை காப்பாற்று, அந்த மாதிரி வேலை பிரதானமாக அந்த வேலையை செய்கிறான். அப்போ அதுக்கேற்ற ஒரு குணத்தை கொடுத்துருக்குறான். அதுக்குன்னு மனைவிக்கு அது கிடையாதுன்னு கிடையாது. அதுக்குன்னு டெண்டர்னஸ்ஸு, அதாவது சார்ந்த குணம் புருஷனுக்கு கிடையாது, வெறும் மனைவிக்கு தான் இருக்குதுன்னு கிடையாது. இல்லை, இங்கே கொஞ்சம் ஒரு காரியம் அதிகமாக இருக்குது, அங்கே இன்னொரு காரியம் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய பணிக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய பொறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமான குணங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ரெண்டு பேரும் ஒருத்தர் கட்டி எழுப்பும்போது ரெண்டு பேரும் கட்டி எழுப்புகிற வேலையை தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்கவுங்களுக்கு ஒரு விதத்தில் அதை செய்கிறார்கள். இதெல்லாம் புரியாமல் தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள். இங்கே இப்போ நம்ம ஊர்லெல்லாம் வெட்டிங் வவுஸ், இந்த கல்யாண திருமண வாக்குறுதி இருக்குது இல்லையா, அதெல்லாம் பழைய மாதிரி தான் கொடுக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா ஆணுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பெண்ணுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் திருமண வாக்குறுதி இல்லையா. நீங்கள் வெளிநாட்டிலலாம் சில இடத்துல போனீங்க பாருன்னா அதை மாற்றி அமைச்சு ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி ஆக்கிட்டாங்க. அது என்ன காட்டுறாங்க, இவன் என்னவோ அதே தான் அவளும், அவள் ஒன்றும் எந்த விதத்துலையும் வித்தியாசம் கிடையாது அப்படின்றாங்க. பெரிய தப்பு. அந்த முதல்ல இருக்கிற அந்த வாக்குறுதி தான் கரெக்டு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கிடையாது. ரெண்டு பேருக்கிடையே கர்த்தர் வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். அந்த வித்தியாசத்தை மீறி செயல்பட முடியாது. அது இர்ரிவர்சபிள். அது மாற முடியாது. அவங்க விதத்தெல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு கம்பெனி எடுத்துங்க, அந்த கம்பெனிக்கு ஒரு பெண்ணை சிஇஓவை போட்டு ஒரு கோல் கொடுத்து இத்தனை வருஷத்தில் இத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு வச்சிங்கன்னா அது செய்ய முடியுது. அதை செய்ய முடியலன்னு சொல்ல முடியாது, செய்ய முடியுது. ஆனால் அவங்க ஒரு விதத்தில் அதை நடத்துவாங்க. அவங்க சில பாலிசிகளை கொண்டு வந்து அந்த விதத்தில். அதே ஒரு ஆண்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் வேற ஒரு மாதிரி பாலிசி வச்சு அதே காரியத்தை அவனும் நிகழ்த்தி காட்டுவான். ரெண்டு பேராலும் செய்ய முடியும், செய்கிற விதம் வேற. அதுதான் சொல்ல வரேன். பெண்ணால் செய்ய முடியாதுன்னு கிடையாது. அப்போ ஒரு மனிதனாக இருப்பதற்கு ரெண்டு விதம் உண்டு. ஒன்று ஆணாக இருந்து மனுஷனாக இருக்கலாம், இன்னொன்று பெண்ணாக இருந்து மனுஷனாக இருக்கலாம். அப்போ ரெண்டு விதத்தில் இருக்கிறதுனால ரெண்டு விதமாக உண்டாக்கினார். ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன், இயேசு சொல்கிறார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ரெண்டு விதமாக சிருஷ்டித்திருக்கிறதுனால மனுஷன் ரெண்டு விதமாக இருக்க முடியுன்றதுனால ஆண் தனியாக இருக்கும்போது அல்லது பெண் தனியாக இருக்கும்போது அவர்கள் முழுமையானவர்களாக இல்லை. அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை கொண்டு போய் வைக்கிறாரு. அவ்வளோ பெரிய தோட்டம், அவ்வளோ அருமையான சூழ்நிலை, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பாவமே இன்னும் வரல, சோதிக்கப்படவே இல்லை, பாவத்தில் விழவே இல்லை, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. ஆனால் தனிமையாக இருப்பது நல்லது இல்லை என்றார். நல்லது அல்லாத ஒன்று அங்கே இருக்குது. எப்படிங்க பர்ஃபெக்ட் உலகத்தில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எல்லாம் நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு வந்தார். இப்போ ஏன் நல்லது இல்லைன்றாரு? அவ்வளவு பூரண உலகத்தில் ஏன் நல்லதில்லைன்னு ஒரு காரியம் நடக்கிறது? எதை சொல்கிறாரு அவர்? நல்லதில்லை, ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு உண்டாக்கி கொண்டாந்து அவளை கொண்டாந்து கொடுத்து அவன் சொல்கிறான், இவளின் மாம்சத்தின் மாம்சம் எலும்பின் எலும்புமாய் இருக்கிறாள். அதை சுருக்கமாக சொன்னோன்னா எப்படி சொல்லணுமா, அட்லாஸ்ட் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப், கடைசியாக என்னை நானே முழுமையாக பார்த்துட்டேன் நான் அப்படின்றான். என்கிட்ட இந்த மிஸ்ஸிங் காரியத்தை இங்கே பார்த்துட்டேன், என்கிட்ட எது இல்லாமல் இருந்ததோ அதை இங்கே பார்த்துட்டேன் அப்படிங்கிறான். அதனால தான் கிறிஸ்தவத்தில் என்ன போதிக்கிறாங்க, கிறிஸ்தவ போதனைகளில் இது ரொம்ப முக்கியமான ஒரு போதனை, காம்ப்ளிமெண்ட்ரி நேச்சர்னு போதிப்போம். காம்ப்ளிமெண்ட்ரி நேச்சர்னா குறை நிரப்புகிற, முழுமையாக்குகிற, மற்றவரிடம் இல்லாத ஒன்றை சேர்க்கிற ஒரு காரியம் இங்கே நடக்கிறது கணவன் மனைவியின் இடத்துல.
மனுஷன் ஆணை ஒரு மாதிரி உண்டாக்கியிருக்காரு, பெண்ணை இன்னொரு மாதிரி உண்டாக்கியிருக்கிறாரு. ரெண்டு பேரும் சேரும்போது இங்கே இல்லாதது அங்கே இருக்குது, அங்கே இல்லாதது இங்கே இருக்குது. ரெண்டு பேரும் சேரும்போது முழுமை அடைகிறார்கள், குறையை நிரப்புகிறார்கள், மற்றவரிடம் இல்லாத ஒன்றை இன்னொருவர் சேர்க்கிறார். அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி வியூ ஆஃப் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன அழகுனா, புருஷனை பார்த்து எப்படி புருஷனாக இருக்கணும்னு சொல்லும்போது வேதவசனம் எப்படி போதிக்குது. இப்போ நம்ம வாஸ்த பகுதியில் புருஷர்லே உங்கள் மனைவிகள் கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல அன்பு கூறுங்கள். எப்படி அன்பு கூர்ந்தார், எப்படி அவர் மரிச்சார்னு பாருங்கள், எப்படி சபைக்காக எல்லாத்தையும் செய்கிறாருன்னு பாருங்கள், எப்படி சபையை நடத்துகிறார், பாதுகாக்கிறார், போஷிக்கிறார், எல்லாத்தையும் பாருங்கள் அப்படின்றாங்க. நீ நல்ல புருஷனாக இருக்கணுமா, அப்போ உன்னுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொள். அதிகாரம்னா என்ன? இதெல்லாம் செய்கிறதுக்கான அதிகாரம். அந்த பொறுப்பை, உன்னுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு, அந்த அதிகாரம் அப்ரஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் இல்லை, கீழ்ப்படுத்துறதுக்கான அதிகாரம் இல்லை, நசுக்கிறதுக்கான அதிகாரம் இல்லை, பொசுக்கிறதுக்கான அதிகாரம் இல்லை. உன் அதிகாரம்னா கணவனாக இருக்கிறவனுக்கு என்ன மாதிரி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பாதுகாக்க, போஷிக்க, கரை தரை முதல அகற்ற, சுத்தப்படுத்த, மகிமையுள்ள மனவாட்டியை அவளை மாற்ற, அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம். அதை எடுத்துக்கொண்டு அதிகாரத்தை கண்டு நிறைய பேர் பயப்படுறாங்க. அது என்ன புருஷனுக்கு அதிகாரம் கொடுத்துருது? ஏன்னா மனைவியிட்ட சொல்லும்போது மனைவிகளே சொந்த புருஷருக்கு எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படிந்தீர்கள். புருஷனுக்கு சொல்லும்போது புருஷர்களே உங்கள் சொந்த மனைவிகள் கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல அன்பு கூறுங்கள். சிலருக்கு என்னையா மனைவிக்கு கீழ்ப்படிங்கள்ன்ட்டார், புருஷனுக்கு அன்பு கூறுங்கன்ட்டார். நாங்கள் கீழ்ப்படினோம், அவர் அன்பு கூறுவாரா? இது என்னது இது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கோபம். அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, இது அர்த்தம் எப்படி எடுத்துக்கிறது? கீழ்ப்படிங்கள்னு சொன்னதுனால அன்பு கூற வேண்டியதில்லைன்னு எடுத்துக்கிறதா? அன்பு கூறுங்கள்னு புருஷன்ட்டு சொன்னதுனால அவன் கீழ்ப்படிய வேண்டியதில்லைன்னு எடுத்துக்கிறதா? எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதே பகுதியில் சொல்லியிருக்கு, ஒரு கீழ்ப்படிங்கள்னு சொல்லியிருக்குது. வேத வசனம் எத்தனை முறை சொல்லியிருக்குது? ஒரு அன்பு கூறுங்கள், ஒரு மேன்மையாக எண்ணுங்கள்னு. அப்போ அன்பு கூறாமல் இருக்க முடியாது, கீழ்ப்படியாமல் இருக்காது. ரெண்டு பேரும் கீழ்ப்படியும், ரெண்டு பேரும் அன்பு கூறணும். அப்படி தான் வேத வசனம் அதை போதிக்கிறது இல்லையா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா கணவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் போது அது தப்பாக தெரியாது, அது அப்ரெசிவ் அதிகாரமாக இருக்காது, அவனும் தப்பாக எடுத்துக்க முடியாது. அதை இயேசு எப்படி அதிகாரத்தை பயன்படுத்தினார் அப்படி தான் புருஷனும் பயன்படுத்த வேண்டும். இயேசு பயன்படுத்தின அதிகாரத்தை பற்றி யாரும் கோவப்படவே முடியாது. எப்படி பயன்படுத்தினார் அதிகாரத்தை? சிலுவைக்கு போனார். நம்ம மீட்கும் அதிகாரம் அவருக்கு இருக்குது. மீட்பராக வந்தவர் சிலுவைக்கு போய் மரிக்கிறார், தனக்குள்ள எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறார், ஜீவனையே கொடுக்குறார். அவர் செய்கிற எல்லாமே நம்முடைய சந்தோஷத்துக்காகவும் நம்முடைய நலனுக்காகவும் மட்டுமே செய்கிறார், வேறு விதமாக செய்கிறதே கிடையாது. அப்போ புருஷனுக்கு எப்படி புருஷனாக இருக்கணும்னு பார்க்கணுன்னா இயேசுவை பாருங்குது. மனைவிக்கு எப்படி நல்ல மனைவியாக இருக்கணும்னு பார்க்கணுன்னா இயேசுவை பாருன்னு வேதம் சொல்லுது. எப்படி இயேசுவில் எப்படி பார்க்கலாம்? மனைவினா என்ன? துணை, வாழ்க்கை துணை, ஹெல்ப் அப்படின்னு வருது இங்கிலீஷில். உதவி செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கா. உதவினா என்ன? ஒருத்தருக்கு ஆற்றலை தருவது, ஒரு காரியத்தை செய்ய உதவுவது, அப்படி இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? புருஷனிடத்தில் இல்லாத ஒன்று, இவையெல்லாம் அவன் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு இவள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அவன்கிட்ட ஏதோ ஒரு டிஃபிஷியன்சி, குறைவு இருக்கிறது. சில காரியங்கள் இவள் தான் செய்ய முடியும், அதை செய்வதற்காக, அவனுக்காக அதை செய்வதற்காக அவள் கொடுக்கப்பட்டிருக்கிறாள் இல்லையா? இப்போ நான் ஒரு ஆளுக்கு டியூஷன் எடுத்து அதே ஒன்று கற்றுத்தரேன்னா, கணக்கு எனக்கு கற்றுறேன்னா, எனக்கு அந்த ஆளுக்கு தெரிஞ்ச கணக்கு கடலுக்கு அதிகமாக தெரியணும் இல்லையா? அங்கே இல்லாதது என்கிட்ட இருந்தால் தானே நான் கொடுக்க முடியும். அப்படி தான் மனைவி புருஷனுக்கு செய்கிறாள். அப்போ ஏதோ சில விதங்களில் அந்த பெண் மனைவி புருஷனை காட்டிலும் மேலானவளாக இருக்கிறார். அவனை பலப்படுத்துகிறவர்களாக, அவனுக்கு பலன் சேர்க்கிறவர்களாக அவள் இருக்கிறாள். அப்போ பெண் எங்கே பார்க்கணும்? நல்ல மனைவியாக இருக்கிறதுக்கு எங்கே பார்க்கணும்? வேதம் சொல்லுது, இயேசுவை பார். எபேசியர் 5:23 சொல்லியிருக்குது, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். 1 கொரிந்தியர் 11:3 பார்த்தீங்கன்னா, புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு எப்படி தலையாக இருக்கிறான்னா, எப்படி தேவன், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறாரோ அப்படி தலையாக இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இந்த பெண்ணுக்கு இருக்க வேண்டிய காரியத்தையும் பார்க்கலாம்.
பெண்களுக்கு அவர் மாடலாகவும் இருக்கிறார். எப்படி தன்னை பிதாவுக்கு கீழ்ப்படுத்துகிறார், சப்மிட் பண்ணுகிறார். அவர் பிதாவுக்கு சமமானவர்னு சொல்லுது வேதம். இருந்தாலும் இங்கே வந்து மீட்பின் வேலையை நடத்துவதற்காக தன்னை பிதாவுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படுத்தி கொண்டு செயல்படுகிறார். பிதாவை மகிமைப்படுத்துகிறார். பிதா செய்ய விரும்புகிறதை செய்து முடிக்கிறார். அதெல்லாம் பெண்ணுக்கு எப்படி உதவி செய்கிறவளாக இருக்கிறது, ஹெல்ப்பராக இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். அப்போ திருமணத்துக்குள்ளே 2 பேர் பிரவேசிக்கும் போது தொடர்ந்து அவர்கள் 2 பேருமே உலகத்தை எப்படி பார்க்குறாங்க. முன்ன தங்க கண்களால் மட்டும் பார்த்தாங்க. ஒரு ஆணாக அவன் பார்த்தான், பெண்ணாக இவள் பார்த்தார். இப்போ இவளுக்கு பெண்ணாகவும் பார்க்க முடியும், ஆணாகவும் பார்க்க முடியும். அவனும் ஆணாகவும் பார்க்க முடியும், பெண்ணாகவும் பார்க்க முடியும். ஏன்னா இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். இது ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி முன்னே இல்லை, இப்போ அப்படி ஆயிட்டீங்க. அதான் ஒரே மாம்சம். இயேசுவினுடைய வல்லமையும் அவருடைய சாந்தமும் ரெண்டும் இங்கே ஒன்றாயிடுச்சு. திருமணத்தில் கணவனும் மனைவியும் சேரும்போது ஒரு இடத்துல பவர் இருக்குது, இன்னொரு இடத்துல டெண்டர்னஸ் இருக்குது, வல்லமை இருக்குது. இங்கே சாந்த குணம் இருக்குது. அங்கே திருமணம்ங்கிற உறவில் இயேசுவினுடைய ஆண்மைத்தனத்தையும் பார்க்கலாம், அவருடைய பெண்மைத்தன்மையும் பார்க்கலாம், தன்னை கீழ்ப்படுத்தி கொண்டு இன்னொரு உதவி செய்கிற அந்த தன்மையும் பார்க்கலாம், அவருடைய அதிகாரத்தை பார்க்கலாம், அவர் சப்மிட் பண்ணுகிறத பார்க்கலாம். சுவிசேஷத்தை புரிந்து கொண்டால் திருமண வாழ்க்கை நல்லா புரியும். திருமண வாழ்க்கையை நல்லா புரிந்து கொண்டால் உண்மையான நட்பு என்னன்னு நல்லா புரியும். சுவிசேஷத்தை புரிந்து கொண்டால் ஒரே மாம்சமாக இருப்பது என்றால் என்னங்கிறது புரிந்து கொள்ள முடியும். புரியலன்னா திருமண வாழ்க்கையில் ஒரே மாம்சமாய் ஆகி எப்படி இருக்க வேணுமோ திருமண வாழ்க்கை அப்படி இருப்பது கடினம் இல்லையா? அப்போ நான் சொல்கிறேன், கடவுள் உங்களுடைய திருமண வாழ்க்கையை அற்புதமானதாக இருக்க வேணும், ஒரே மாம்சமாக இருக்க வேணும். இன்றைக்கி நாம் பார்த்த அத்தனை காரியங்களும் அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே வரணும். அது அந்த திருமண வாழ்க்கையை மகிமை உள்ளதாக ஆக்கும். அதற்காக தான் இந்த வசனங்கள் இதையெல்லாம் போதிக்கிறது. இன்றையோடு இந்த போதனையை முடிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அற்புதமான காரியங்களை, திருமணத்தை குறித்த இந்த அற்புதமான சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஏராளமான காரியங்களை பேசியிருக்கிறோம். இவளெல்லாம் மனதில் பதியட்டும். இதை மறுபடியுமாக ஜனங்கள் கேட்கட்டும். இதை ஆழ்ந்து ஆராயட்டும். ஆழமான விதத்தில் அதை பார்க்கட்டும். நாங்கள் எப்படியெல்லாம் ஒரே மாம்சமாக இருக்கிறோம் என்பதை பார்க்கட்டும். முன்னே இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு என்ன வித்தியாசம் என்கிறத பார்க்கட்டும். இப்போ உலகத்தை எங்கள் வாழ்க்கையை எந்த கண்ணோடு பார்க்குறோம் திருமணமான பிறகு என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளட்டும். அதுதான் எங்களை ஒரே மாம்சமாக்குகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளட்டும். இந்த அறிவு, இந்த வெளிச்சம் திருமண வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஆக்கி தரட்டும். திருமணம் ஆகாதவர்கள் கூட திருமண வாழ்க்கைக்காக ஆயத்தமாகட்டும், பயிற்சிவிக்கப்படட்டும். எப்படி மற்றவர்களை கட்டி எழுப்புவது, வார்த்தை எப்படி பயன்படுத்துவது, இதையெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கட்டும். தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளட்டும். வெற்றி உள்ள ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைக்காக தங்களை இந்த வாலிபர்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள உதவுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.